ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسطرون. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. வான்மறை குர்ஆனின் ஒளியில் தூய இஸ்லாத்தையும் அதன் நடைமுறை வாழ்வையும் எமக்கு எடுத்தியம்பும் ஆசான்களை வரவேற்க கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி. முதற்கண் அல்ஹம்துலில்லாஹ். மாண்புமிகு ரமலான் மாதம் நம் அனைவருக்கும் சிறப்பாக அமைவதற்காக வேண்டி புனித ரமலானை முன்னிட்டு கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மூலமாக மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஃபஸ்லானே காதர் அவர்களின் தலைமையின் கீழ் சிறப்பாக தினந்தோறும் காலை 7 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தரம் 6, 7, 8 மாணவர்களுக்கான இலவச விசேட பயிற்சி பட்டறையான ஓபன் மைண்ட்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைய நாள், அதாவது 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புனித ரமலான் பிறை 12 ஸ்டே கனெக்டட் என்ற தலைப்பின் கீழ் விசேட உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக எம்மோடு இணைந்திருக்கும் விசேட பேச்சாளரான மதிப்பிற்குரிய அல்தாஃப் ஃபாரூக் நலீமி அவர்களை உளப்பூர்வமாக வருக வருக என வரவேற்பதுடன் எமது குரோத் மைண்ட்ஸ் மற்றும் ஓபன் மைண்ட்ஸ் மாணவர்களையும் இந்நிகழ்ச்சிக்குள் வரவேற்கும் நான், கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தில் குரோத் மைண்ட்ஸ் 12 மாத உளவியல் பயிற்சி பட்டறை பாடநெறியை தொடரும் குயின்பீஸ் குழுவைச் சேர்ந்த GMG 236 ரஹ்மா ராஃபி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நான் நினைக்கிற மாதிரி இன்னும் ஃபஸ்லான் சார் கவரேஜ் இஷ்யூ இருக்கும். ஸோ நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? எல்லாரோட முகத்துல கவலைன்னா கொஞ்சம் ஃபஸ்லான் சார் காணல அப்படின்னு சொல்லி உடனே இன்ஷா அல்லாஹ் வருவாரு, கொஞ்ச நேரத்துல வருவாரு. சரியா? ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா படிக்கிறதுக்கு? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். டைப் பண்றீங்க எல்லாம். ஓகே, நான் எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். எல்லாரும் சந்தோஷமா சொல்லணும். ரைட்டா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே, அப்ப எல்லாரும் ஓகே. இப்போ எனக்கு சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் எலும்பி நின்று செய்ய வேண்டியது என்னண்டா ஹ ஹ ஹ ஹி 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 ஹூ 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 என்று எல்லாரும் சொல்லணும். சரியா? ரெடியா? எலும்பி நின்று வீடியோல சொல்லுங்க. ஓகே. ஓகே ஹைர். நினைக்கிறேன் எல்லாரும் ரெடியா இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தலைப்புகளை படிச்சுட்டும் வாரோம் இல்லையா? ஸோ அந்த வகையில இப்ப இந்திய தலைப்பு என்ன தெரியுமா? ஸ்டே கனெக்டட். அப்படி என்றால் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது சொல்லலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் அல்லது சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். அஸ்மா சொல்லுங்க. எங்களோட ரிலிஜனுக்கு நான் கனெக்டட் ஆயிக்கிறது. இஸ்லாத்தோட ரிலிஜனோட கனெக்டட் ஆயிக்கணும். ஓகே. யூனுஸ்? தொடர்புகள் வெற்றி கொள்கிறது. எல்லாரோடையும்
ஓகே. அஃப்தாப். மற்றவங்களோட நல்ல தொடர்பு வச்சுக்கிறேன். ஓகே. தைபா. ரமலான் மாசத்தோட கனெக்ட் ஆகிக்கிற நல்ல அமல்கள் செஞ்சு. ஓகே. ஹப்சா. ஹப்சா சொல்றீங்களா? மனால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். எந்த நேரமும் இறை நினைவுல தொடர்பு வைக்கிறது. ஓகே. ரிஸ்மா. நாங்க ரிலேஷனோட தொடர்போட இருக்கிற. ஓகே. நல்ல நல்ல நினைக்கிறேன். ஃபஸ்லான் சார் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஃபஸ்லான் சார் வந்திருக்கிறீங்களா? எஸ் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. வலைக்கும் சலாம். உங்களோட மாணவர்கள் உங்களை மிஸ் பண்ணாங்க. சலாம்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எஸ். ஓகே சார். ஓகே ஓகே ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரைட். இன்றைய நாட நிகழ்ச்சி ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார். சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இன்றைய நாட நிகழ்ச்சி சார் அல்தாஃப் ஃபாரூக் ஒரு சுவாரஸ்யமான மிச்ச முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு சார் அவங்க நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த வண்டர்ஃபுல்லான நிகழ்ச்சியை நடத்தி தரதுக்கு எங்களோட சார் அல்தாஃப் ஃபாரூக் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்துக்கும் மத்திய நேரம் ஃபஸ்லான் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த வகையில நான் கேட்டிருந்தேன் ஸ்டே கனெக்டட் என்றால் என்னன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் தந்தீங்க. அந்த அடிப்படையில அல்லாவோட எப்படி நாங்கள் கனெக்டாக இருக்கிறது என்று சம்பந்தமாக தான் இந்த சில விஷயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில அல்லாவோட நாங்கள் கனெக்டடாக இருக்கிறதாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? அல்லாவோட நாங்க ஒரு கனெக்டடான ஒரு ஆளாக இருக்கணுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். பேசக்கூடியவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். ஸ்டே கனெக்டட் வித் அல்லாஹ் என்று சொன்னால் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செஞ்சால் எங்களுக்கு அல்லாவோட கனெக்ட் ஆகலாம். அல்லாஹ் எங்களுக்கு பண்ணி பேசலாம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த கடமைகளை செய்யலாம். அல்லாஹ் கேக்குறத செஞ்சு கொடுக்கணும். ஓகே ஓகே. வேற யாரும் சொல்லணுமா? அல்லாவோட கனெக்ட் ஆகலாம். அல்லாஹ்வுக்காக தொழுதா ஓகே. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கிறாங்க சுஜூத் செய்தல், அல்லாஹ்வோட இரக்கமாக இருக்கணும், இப்படி பல மெசேஜ் வருது. ஓகே வேற சார் அல்லாஹ்களை படிச்சதுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துதல். ஓகே வேற நேரத்துக்கு தொழுகுதல், தொழணும், இப்படி நிறைய பேர் டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே நேரத்துல தொழுக சுஜூத் செய்து. ஓகே அடுத்து உங்க பக்கத்துல அன்மியூட் வந்தா அன்மியூட் பண்ணி பேசலாம். தொழுவதன் மூலம், ஓதுகிறது மூலம், திக்ர் செய்வதன் மூலம், ஓதுறதுல ஓகே மூலம் அல்லாஹ்வோட தொடர்பு ஓகே வைக்கணும். சார் ஓகே இவையில தொழுகை மூலம் ஓகே அல்லாஹ்களை படைச்சதுக்காக நாங்க அவன் தந்த ஓகே கடமைகளை மாஷா அல்லாஹ். அப்ப செஞ்சு நன்றி செலுத்தணும். சதக்கா எல்லாம் கொடுத்து.
மாஷால்லா சதக்கா கொடுக்கணும். நிறைய மாஷால்லா நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய ஓப்பன் மைண்ட் நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிருக்குது. அதே நேரம் நிறைய வேலைகள் செய்யறதாகவும் கேள்விப்பட்டேன். சதக்கா கொடுக்குறீங்க, அதே நேரம் விவாதத் சாட் எல்லாம் செஞ்சு கொள்றீங்க. நேத்து கூட பாவங்கள் எப்படி கலையில படிச்சிருக்கிறீங்க, கோல் செட்டிங் படிச்சிருக்கிறீங்க, உங்களோட சேலஞ்சஸ் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கிறீங்க. இப்படி பல தலைப்புகள்ல படிச்சிருக்கிறீங்க. ஸோ நீங்க எல்லாரும் இப்போ எங்களை விட எக்ஸ்பர்ட்டான ஆட்கள். நீங்க தான் எங்களுக்கு படிச்சு தரணும் இன்னும் கொஞ்ச நாள்ல. இல்ல ரெடி தானே, படிச்சு தரலாம் தானே? ஓகே. ஸோ நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போக முன்னால இப்ப சில கேள்விகள் கேட்கிறேன். உங்களோட மனசால நீங்க பதில்களை நினைச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒருவர், உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒருவர்னு சொல்லும் போது உங்க மனசுல யாரு வராங்க? வீடியோ கிளியர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஓகேயா? இப்ப கிளியரா இருக்குதா? ஓகே. உங்களுக்கு விருப்பமானவங்கன்னு சொல்ல போல அக்கள் டைப் பண்றீங்க, அல்லான்னு டைப் பண்றீங்க, பேரண்ட்ஸ்னு டைப் பண்ணிருக்கிறீங்க. வேற யாரு உங்களுக்கு விருப்பமானவங்கன்னு சொல்லும் போது டைப் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு விருப்பமானவங்க யாரு? தந்தை, ஃபேமிலி, friends, father, Muhammad sallallahu alaihi wasallam, Nabi, Allah and Prophet, Allah and family. ரைட், மாஷால்லா. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் டைப் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமானவங்க சொல்லும் போது சிலர் குடும்பங்களை சொல்றீங்க, சில உறவினர்களை சொல்லியிருக்கிறீங்க, சிலவங்க அல்லாஹ் ரசூலை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ ஒரு வகையில் சகோதரர்கள் என்று மெசேஜ் வருது, சகோதரர்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இப்படி இருக்கிற நேரம் அடுத்ததாக எங்களோட கோல் என்னன்னு சொன்னா, கடைசி எங்களோட கோல் என்ன, நாங்க எங்க போய் இருக்கிறோம், எங்களோட டார்கெட் என்னது சொல்லலாமா? அது நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கிளியரான பதிலா இருக்கும். நாங்க கடைசியாக போக வேண்டிய இடம் paradise. Yes, சொர்க்கம், paradise, paradise, heaven. ஓகே, மாஷால்லா. எல்லாருக்கும் தெளிவு. இதுல ஏதாவது வேற பதில் வந்துச்சா? இல்ல, எல்லாரும் நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம். சொர்க்கம், ஜன்னா, paradise தான் எங்களுக்கு ஒரு கோல். அந்த கோலுக்கு நாங்க எல்லாரும் தயாராகணுமா இல்லையா? தயாராகணும். இந்த உலகத்துல நாங்க வாழ்றோம், நிறைய முயற்சிகள் செய்யறோம், படிக்கிறோம், வேலைகள் செய்ய பார்க்கிறோம், குடும்பம் என்று இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் டெம்பரரி. பட் நாங்க மௌத்தாவினால் சொர்க்கத்துக்கு போறது பெர்மனன்ட். அங்க போனா சந்தோஷமா மிச்ச காலம் வாழலாம், முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தயாராக நாங்க அல்லாவோட கனெக்டடாக இருக்கணும். ஸ்டே கனெக்டட். எப்போ நாங்க அல்லாவோட கனெக்டடாக இருந்து நாங்க மௌத்தாகிறோமோ அப்ப எங்களுக்கு லேசாக கபருடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம், சொர்க்கத்துக்கும் ஈஸியாக போகலாம். அப்ப அதுக்கு நாங்க சும்மா கண்மூடித்தனமாக இருந்தா போகலாமா? கஷ்டம். நாங்க என்னென்ன செஞ்சால் அல்லாவோட கனெக்டடாக இருக்கலாம் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்ப அதை இன்னும் நாங்க நிறைய தெரிஞ்சு கொண்டு அல்லாவோட எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கனெக்ட் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு நம் லேசாக அல்லா கிட்ட போகலாம். அப்ப அல்லாவோட நாங்க எப்படி எல்லாம் தொடர்பாகலாம் என்று யோசிக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றது எப்படி என்றால், ஹதீஸ் குதுசில சொல்றாங்க, யாரு அல்லாவிடம் நடந்து வருகின்றார்களோ நான் அவர்களிடம் ஓடி வருகின்றேன். யார் என்னிடம் நடந்து வருகிறார்களோ நான் அவர்களிடம் ஓடி வருகின்றேன் என்று அல்லாஹ் தாலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சோ எதுவும் சவுண்ட் கேக்குதா? கிளியரா? எஸ் சார், சவுண்ட் கிளியரா இருக்குது. பட் அந்த கொஞ்சம் ஆடியோ அடிக்கடி, வீடியோ கொஞ்சம் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது. நாங்க நான் நினைக்கிறேன் நெட்வொர்க் கனெக்ஷன்ல சின்ன இஷ்யூ இது போல. ஓகே, ரைட். அப்படி இது இஷ்யூ இருந்தா கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சில டைப் பண்றாங்க, நான் வீடியோ கொஞ்சம் பாக்குறேன். ஓகே ஓகே, நல்ல. அப்ப நாங்க தொடர்ந்து செல்வோம். நபி அவங்க சொன்ன மாதிரி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் தாலா சொன்னதாக, யார் என்னிடம் நடந்து வருகின்றார்களோ நான் அவர்களிடம் ஓடி வருகின்றேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். அப்ப நீங்க எல்லாரும் இப்ப ரெடியா அல்லாஹ் கிட்ட நடந்து போறதுக்கு? அல்லாஹ் கிட்ட நடந்து போனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? ஓடி வரும் அவங்ககிட்ட. அப்ப அவ்வளவு ஆசையோடு இருக்கிறான் அல்லாஹ் அவங்ககிட்ட வர்றதுக்கு.
ரெடியா எல்லாரும்? எஸ் சொல்லுங்க. எஸ். அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு இது ஒரு பெரிய சான்ஸ். எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல நோம்புல, இந்த டைம்ல எல்லாரும் நோம்பு பிடிச்சிட்டு டயர்ட்ல தூங்குவாங்க அல்லது வேற வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல எத்தனையோ ஆயிரம் கணக்கான ஆட்கள் ஏதேதோ பிஸியில இருக்கிற நேரம், இப்போ ஆன்லைன்ல நீங்க ஒரு 240 பேர் போல கிட்ட ஆன்லைன்ல வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த 240 பேருக்கு தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அல்லாஹ்வுக்காக வேண்டி டைம் ஒதுக்கி முன் வந்திருக்கிறீங்க. எனவே அல்லாஹ் தாலா உண்மையிலேயே உங்களை விரும்புறான். அல்லாஹ் உங்ககிட்ட ஓடி வருவான், ஆசையோட வருவான், நீங்க கேட்கறதெல்லாம் தரறதுக்கு. சோ நாங்க எல்லாரும் கொடுத்து வச்ச ஆட்கள் எங்க கொஞ்சம் பிறகு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது அல்லாஹ்விடம் நெருங்கி வர்றதுக்கு. இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சி ஊடாக வேற வேற இடங்கள்ல மற்றவங்களும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முடியுமான முயற்சிகள் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. சோ நாங்களும் எங்களால முடியுமான வேலை திட்டங்கள் எல்லாம் செய்து கொள்ளணும். இப்ப நீங்க சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல டீட்ஸ் சொன்னீங்க, நல்ல 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 விஷயங்கள் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு. அல் குர்ஆன், ஜிக்ர், துஆ, தௌபா, இஸ்திக்ஃபார், சதக்கா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன தெரியும்னு சொல்லுங்க பாப்பா. வேற ஏதாவது இது தவிர வேற என்ன நல்ல செய்திகள் இருக்குது? யாருக்கு சொல்லலாம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம் அல்லது சேட் பண்ணலாம். சொல்லுங்க. மனால் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். பெற்றோர்களோட நல்லா இருக்கிறது. ஓகே, மாஷா அல்லாஹ். நல்ல வேற என்ன நல்ல செய்திகள் இருக்கு சொல்லுங்க பாப்பா. நல்ல டீட்ஸ், குட் டீட்ஸ். சார் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். தொழுதல் சொல்லுங்க. சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது. இப்ப நான் சார்ட்ல போட்டிருக்கேன் ஸ்கிரீன்ல. அல் குர்ஆன், ஜிக்ர், துஆ, தௌபா, சதகா இதை போட்டாச்சு. இது தவிர வேற என்ன நல்ல டீட்ஸ் இருக்குது அதை சொல்லலாம் நீங்க. ஏழை எளியவர்களுடன் அன்பாயிருத்தல். ஓகே, குட். வேற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிற மாதிரி நடந்து கொள்றது. அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொன்னதையும் நபி அவங்க செஞ்சதையும் நடந்து கொள்றது. மாஷா அல்லாஹ். ஓகே, நல்ல. இப்ப பாருங்க, நான் ஸ்கிரீன்ல போட்டு இருக்கிறேன். நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சும்மா சொல்லி தந்துட்டு ஒன்று ரெண்டு சொல்லிட்டு போவேன். நீங்க தான் முடிவு செய்யணும். ஓகே, நான் இன்னும் எவ்வளவு எனக்கு செஞ்சு போகலாம், எனக்கு எப்படியெல்லாம் நெருங்கலாம் என்று நீங்க தான் யோசிக்கணும். அந்த வகையில எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஜிக்கர் எடுத்தால் பல ஜிக்கர் இருக்குது, பல அஸ்கார் இருக்குது. அந்த ஒவ்வொன்றையும் நாங்க படிச்சு அல்லாவுக்காக என்று செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அல்லாவே நெருங்கலாம். உதாரணமாக இப்ப சாட்ல நான் போட்டிருக்கிறேன், 2-3 உங்களுக்கு பார்க்கலாம். உதாரணமா யாரு சுபஹான் அல்லா என்று சொல்லுவாங்களோ அவர்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 முறை சுபஹான் அல்லா சொன்னீங்க என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்னு போட்டு இருக்குது. 1000 நன்மைகள் எழுதப்படும். அப்போ இது ஒரு ஷார்ட் கட். அதே மாதிரி யாரு சுபஹான் அல்லாஹி அஸீம் வபிஹம்திஹி என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு மரம் நடப்படும் சொர்க்கத்துல. அதே மாதிரி யாரு சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 முறை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு கடலின் நுரைய அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இப்படி இதெல்லாம் ஒரு ஷார்ட் கட். அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு ஸ்டே கனெக்டட் என்று செய்வதற்கு எனக்கு இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் நாங்க படிப்போமாக இருந்தால், தேடி படிப்போமாக இருந்தால் எங்களுக்கு மேலதிகமாக அல்லாஹ்வோட நல்லா கனெக்ட் ஆகலாம். அதே மாதிரி சாட்ல உங்களுக்கு இன்னும் இருக்குது. ஆயத்துல் குர்சியை யாரோ ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவாங்களோ அவங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில மரணத்தை, சொர்க்கத்துக்கும் இடையில மரணம் மட்டும்தான் இதா இருக்கும், தடையாக இருக்கும் என்று. சோ அவ்வளவு க்ளோஸ் ஆயத்துல் குர்சி வந்து சொர்க்கத்தை எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ஆக்கிடும். அதே நேரம் நபி அவங்க ஒரு முறை கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு நைட்ல குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதி ஓதி முடிக்கலாமாண்டு. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியமே கேட்டாங்க, கஷ்டம் என்ன அப்படின்னு. அப்ப அதுக்கு சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இஹ்லாஸை நீங்க 3 முறை ஓதுங்க. அப்படி ஓதுனீங்கன்னு சொன்னா ஒரு முறை ஓதுனால் அது ஒரு குர்ஆன்ல ஒரு பகுதியை ஓதுனதுக்கு நன்மையை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி. சோ அதுவும் உங்களுக்கு கிளியராக இருக்குது. இப்படி
பல ஷார்ட்கட் இருக்குது. உதாரணமாக எங்களுக்கு எல்லா ஃபர்லுடைய தொழுகை தெரியும் 5 நேரம். அதுக்கு பின்னால சுண்ணத்துகள் இருக்குது, முன்பின் சுண்ணத்துகள். அந்த 12 முன்பின் சுண்ணத்துகளையும் நாங்க சரியான முறையில தெரிஞ்சு நாங்க அதை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கின்றது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு தருவேன். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டுறேன்னா எவ்வளவு கஷ்டம். ஒரு வீடை கட்ட எத்தனையோ வருஷம் வாப்பா கஷ்டப்படுவாரு. கஷ்டப்பட்டு கெட்டி முடிச்ச பின்னால அந்த வீட்டுக்கு ஏதாவது சிக்கல் வரும், பெயிண்ட் அடிக்கணும், ரிப்பேர் வரும், இவ்வளவு கஷ்டம். பட் அல்லாஹ் தாலா தார வீடு அப்படி இல்லை. எங்களுக்கு யோசிச்சும் பார்க்க இயலாது. ஒரு பெரிய மாளிகையாக இருக்கும், அதுல முடிவே இல்லை. இந்த உலகத்துல நாங்க வயசாகி மௌத்தாயிருவோம், அந்த உலகத்துல மௌத்தும் இல்லை. எத்தனையோ 1000 வருஷம் நாங்க அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்க போறோம். சோ அந்த வீட்டை நாங்க தயார் பண்ண எவ்வளவு வேலை நாங்க செய்யணும். அந்த சொர்க்கத்துல நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அதை நாங்க படிக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும். விளங்கி இந்த உலகத்துல எப்படி நாங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஆஹிராவுக்கும் நாங்க தயாராகக்கூடிய நிலைமையில எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு நாங்க ஸ்டே கனெக்டடாக இருக்கணும் அல்லாஹ்வோட, துனியா விஷயங்கள்லையும் மறுமை விஷயங்கள்லையும். அப்படி நாங்க கனெக்டடாக இருந்தால் எங்களுக்கு இந்த 2 உலகத்திலையுமே வெற்றி பெறலாம். இப்ப சில குட் டீட்ஸை நான் ஷேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு மேலோட்டமா வாசிக்கலாம். நான் அதுல சிலரை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். அதுல ஒண்ணுதான், நாங்க தொழும் போது ஏனோ தானோ என்று தொழாம எப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமக்கி சரியாக போக்கஸாக தொழலாம், அதற்குரிய சூழலை உருவாக்குறது எப்படி. அதே மாதிரி நாங்க நல்ல ஒரு டீடாக யோசிக்கலாம். இப்படி இருந்தால் ஒரு பாவம் அல்லது ஒரு தவறு நாங்க செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் நாங்க முடிவு செய்வோம், இனிமேல் அதை செய்ய மாட்டேன், அல்லது இந்த ஒரு மாசம் அதை நான் செய்ய மாட்டேன். உமாவோட நான் வாயடிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இனிமேல் நான் உமா அப்பாவோட பேச்சை கேட்பேன், இந்த காரணம் கொண்டு வாயடிக்க மாட்டேன், அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதே மாதிரி நான் ஜிக்கர் செய்யாத ஒரு ஆளாக இருந்தால் இந்த நாளிலிருந்து நான் டெய்லி ஒரு 50 ஜிக்கர் சரி நான் செய்வேன், அல்லது ஒரு 100 ஜிக்கர் சரி நான் செய்வேன். இப்படி நாங்க முடிவு செய்வோம். இதுல நிறைய அந்த மாதிரி டீட்ஸ் செய்து பொதுவான டீட்ஸும் போட்டு இருக்குது. உதாரணமாக ஒரு அங்கவீனர் நிலையம் அல்லது ஒரு வயோதிபர் இல்லம் அல்லது இப்படி ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு நாங்க அங்க இருக்கிறார்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கொஞ்சம் உதவி செய்வோம். அடுத்ததாக குரானை நாங்க ஓதுற அதே நேரம் குரானை நாங்க கேட்போம், அதே நேரம் குரானை நாங்க படிப்போம், குரான மொழிபெயர்ப்பை நாங்க வாசிப்போம். இப்படியான சில விஷயங்களை யோசிக்கலாம். அல்லது சுகம் இல்லாத ஒரு ஆளை போய் நாங்க சுகம் விசாரிப்போம், அவரை நேரடியாக போய் நாங்க பார்த்து அவர்கிட்ட விசாரிக்கிற நேரம் அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பயான் நிகழ்ச்சியை நாங்க கேட்போம், அல்லது நாங்க துவா செய்வோம், அல்லது ஒரு இஃப்தாரோட ஒரு அயல் வீட்டாருக்கு நாங்க இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு நான் போய் கொடுத்துட்டு வருவேன். இப்படி உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை நீங்க யோசிக்கலாம். இன்னும் இப்படி எல்லாம் எனக்கு நல்ல விஷயங்களை செய்யலாம், நல்ல விஷயங்களை செய்து அல்லாவோட நெருங்கலாம் என்று நீங்க யோசிக்கிற நேரம் உண்மையிலேயே க்ளோஸாக நல்ல கனெக்ட் ஆகலாம் அல்லாவோட. அப்படி நல்ல ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கொள்வான், நீங்க கேட்கறதெல்லாம் தருவான், உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக அமையும். இப்ப பார்க்கலாம். உங்களோட ஒரு ஸ்டோரி ஒன்று நாங்க பார்த்துட்டு தொடருவோம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வருது, எக்ஸாம் டைமுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், ஒரு புக் ஒன்று தேவைப்படுது. அந்த புக்கை நீங்க உங்களோட வாப்பாக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, வாப்பா எனக்கு இந்த 2 நாள்ல எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு தேவையான புக், இந்த புத்தகம் எனக்கு வேணும், இந்த புத்தகத்தை எனக்கு அவசரமா எடுத்து தாங்கண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட வாப்பா எப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பிஸியான ஆள், சரியா? அவருக்கு சும்மா அந்த ஒரு நிமிஷம் விட்டாலும் பெரிய பிசினஸ்ல லாஸ்ட் ஆயிடுவாரு, வியாபாரத்துல பெரிய நஷ்டமாகிரும். அப்ப அவரும் பாக்குறாரு என்ன செய்ய, மகன் அல்லது மகள் கேட்டுட்டாங்க இந்த புத்தகத்தை, எனவே நான் என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு என் மகளுக்காக வாராரு. அவருடைய மீட்டிங்கை விட்டுட்டு, அவருடைய பிசினஸை விட்டுட்டு, அவருடைய மத்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அந்த புத்தகத்தை தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு தார நேரம் நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து சொல்றீங்க, என்ன தேங்க்யூ டெடா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் டெடா, வாப்பா எப்படி சொல்லி தேங்க்ஸ் பண்றீங்க. தேங்க்ஸ் பண்ண பிறகு வாப்பாக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா இல்லையா? சந்தோஷமா இருக்கும். இப்போ வாப்பா லீவ் எல்லாம் போட்டு வந்த சுட்டி அவர் ஆஃபீஸுக்கு போகாம இருக்கிறாரு, நீங்க படிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்க புக் எடுத்து அப்படியே சைட்ல வச்சுட்டு நீங்க விளையாட்டு கொண்டு இருக்கிறீங்க. வாப்பா சொல்றாரு, எங்க படிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. படிக்கிற வாப்பா, பட் நீங்க டேடி நீங்க கிரேட் டேடி, நீங்க கிரேட், நல்ல ஒரு வாப்பா நீங்க அப்படின்னு சொல்றீங்க. வாப்பா சரி ஓகேன்னு உட்கார்றாரு. திரும்ப மகரிப் சலாக்கு பாக்குறாரு, விளையாண்டு முடிஞ்சு நீங்க படிக்காம டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. திரும்ப வாப்பா கேட்கிற, எங்கம்மா அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க இல்லையாண்டு. திரும்ப நீங்க சொல்றீங்க, இல்ல வாப்பா நான் படிக்கிறேன், பட் நீங்க கிரேட் டேடா அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வாப்பாக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க, 1 மினிட் பண்ணி. இப்போ திரும்ப ஒரு 8-9 மணி வரைக்கும் பாக்குறாரு,
இன்னும் டிவிலையும் மொபைல் போன்லயும் கேம் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. வாப்பாக்கு என்ன நடக்கும் இப்ப சொல்லுங்க பாப்பா, அன்மியூட் பண்ணி. ஓகே, நீ சொன்ன மாதிரி கவலைப்படுவாரு, கோபம் வரும், இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற நேரம் திரும்ப நைட் 9-10 மணிக்கு போய் பக்கத்துல போய் சொல்றாரு, இப்ப கூட படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா நீ டெடி யூ ஆர் கிரேட். அந்த நேரம் எப்படி சொன்னா இப்படி இருக்கும் ஆளுக்கு, கோபம் வருமா இல்லையா? அப்ப அந்த கோபம் வர ஏன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு தந்து படிக்கிற நேரம் நீங்க படிக்காம இருக்கிறீங்க. இப்ப அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, இன்னொரு புத்தகத்தை தாராரு. எப்படின்னு சொன்னால் இப்ப அடுத்த நாள் காலையில எழும்புறாரு, எழும்பு நேரம் பார்த்தால் இவர் ஸ்கூலுக்கு போகாம தூங்குறேன்னு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு கோபம் வரும். இப்ப இதே மாதிரி யோசிச்சு பாருங்க, எங்கட நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாவோட நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், யா அல்லா யா அல்லா யா அல்லா, எனக்கு நேரான பாதையை தா, எனக்கு நேரான வழியை காட்டு, எனக்கு நிறைய நன்மை செய்யணும், எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், நான் கஷ்டப்படணும், நான் ரெடியா இருக்கேன் துவா கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், இந்தாங்க புத்தகம், இதுல இருக்குது, நீங்க சொர்க்கத்துக்கு போறோம்னா என்ன செய்யணும், இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் இதுல இருக்குது அப்படின்னு சொன்ன பின்னால் அந்த குர்ஆனை எங்க கையில தந்துட்டான்ல. இப்ப நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் யூ ஆர் கிரேட், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் சொல்லிட்டு, ஆனா அந்த புக்கை படிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, புக்கை வாசிச்சு விளங்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அல்லாவே பேசுறான், குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வோட வசனம். அப்ப அல்லாவே எங்களோட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் குர்ஆன் மூலமாக. நாங்க என்ன சொல்றோம், அந்த குர்ஆனை அப்படியே மூடி வச்சுட்டு சும்மா கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு குர்ஆனை தா, எனக்கு நேர் வழி காட்டு, எனக்கு வழியை காட்டு, எனக்கு நல்ல செய்து, எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், எனக்கு ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யாம இருந்து என்ன நடக்கும் என்றா, அந்த முதல்ல சொன்ன அந்த மாணவன் மாதிரி தான் இருக்கும். வேணும்னு கேட்டதுக்கு பட் ஒன்றும் படிக்கல. அதே மாதிரி தான் எங்களோட நிலைமை இருக்குது. நாங்களும் எங்களோட கைக்கு நாங்க எடுத்திருக்கிறோம், பட் நாங்க படிக்காம இருக்கிறோம். சோ நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் எங்களோட பேசுறோம், அல்லாவோட நாங்க கனெக்டடாக இருக்கணுமாக இருந்தால் நாங்க குர்ஆனோட கனெக்டடாக இருக்கணும். குர்ஆனோட கனெக்டடாக இருக்கிறதாக இருந்தால் நாங்க குர்ஆனை டெய்லி ஓதணும், குர்ஆனை நாங்க விளங்குறதுக்கு படிக்கணும், ஏழுமென்றால் அரபு மொழியை படிக்கணும். ஏனென்று சொன்னால் ஷைத்தானுக்கு வேணும் எங்களை அரபு மொழியை விட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு முடியுமான வரைக்கும் தூரமாக்கி வைக்கிறது. அப்படி தூரமாக்கி வச்சுட்டேன்னு சொன்னால் நாங்க அல்லாவோட கனெக்ட் ஆக மாட்டோம். ஏனென்றால் குர்ஆன் ஓதும் போது எங்களுக்கு எதுவுமே விளங்காது. இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹா ஓதுறோம், ஆனால் அர்த்தம் எத்தனை பேர் தெரிஞ்சு ஓதுறோம்? இதுல யாருக்காவது சூரா ஃபாத்திஹாவோட அர்த்தத்தை சொல்லலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி. எஸ் சொல்லுங்க பாப்பா, அன்மியூட் பண்ணி. யாருக்கு சொல்லலாம்? அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி. எங்கள் இரட்சகா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. அது உன் கோபத்திற்குள்ளானவர்களின் வழியல்ல, அன்றியும் வழிகேடர்களின் வழியும் அல்ல. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதுதான் எங்களுக்கு தேவை. என்னன்னு சொன்னால், நாங்க அல்லாவோட சும்மா குர்ஆன் ஓதும் போது ஏனோ தானு ஓதாம இப்படி நாங்க இந்த அர்த்தத்தை விளங்கி நாங்க ஓதுவோமாக இருந்தால் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஏனென்றால் நாங்க தெரிந்து பொருள் அறிந்து ஓதுகின்றோம். அதே நேரம் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த வெப்சைட் ஒன்று இருக்குது, understandquran.com சொல்லி. அதே நேரம் யூடியூப்ல கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அண்ட் சலா தமிழ் அடிச்சிங்கன்னா தமிழ்லையும் அந்த சேனல்ல வரும் வீடியோஸ் எல்லாம். அதுல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், குர்ஆனை ஓதும் போது அர்த்தம் விளங்கி ஓதுறதுக்கு தேவையான அரபு மொழியை மாத்திரம், டோட்டல் அரபு இல்ல, ஓதும் போது ஏதோ ஒரு அளவுக்கு விளங்குற அளவுக்கு, ஒரு பிரைமரி லெவலுக்கு, ஒரு நர்சரி லெவலுக்கு விளங்குற அளவுக்கு ட்ரைனிங்க ஆரம்பத்துல இருந்து மெல்ல மெல்ல தருவாங்க. அப்ப அது யாரும் படிக்கலாம். அப்ப அந்த வெப்சைட்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குர்ஆன்ல மொத்தமாக எத்தனை வார்த்தைகள் இருக்குது என்று கவுண்ட் பண்ணி இருக்கிறாங்க. வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட அன்னளவாக 78,000 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 78,000 வேர்ட்ஸையும் நாங்க படிப்போமாக இருந்தால் எங்களுக்கு முழு குர்ஆனையும் விளங்கி கொள்ளலாம் வாசிக்கும் போது. அந்த 78,000 வேர்ட்ஸை படிக்க எங்களுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் படிச்சால், 10 வேர்ட்ஸ் படிச்சால், மிச்சம் போனால்
ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல படிக்கலாம். பட் எங்க ஷைத்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், இல்ல உங்களுக்கு கஷ்டம் ஏலாதுன்னு சொல்லி தூரமாக்கி வச்சிருக்கிறான். அதே நேரம் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லிட்டான், வலக்கத் யஸ்ஸர்னால் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முஸக்கிர், நாங்கள் உங்களுக்கு குர்ஆனை லேசாக்கி தந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு அதுல இருந்து படிப்பினை பெறுவதற்காக. அப்போ நாங்க படிப்பினை பெறுவதற்கு என்ன செய்யணும் என்றால் குர்ஆனை விளங்க வேண்டும், ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் தாலா இன்னும் குர்ஆனை எப்படி லேசாக்கி தந்திருக்கிறான்னு சொன்னால், குர்ஆன்ல சில வார்த்தைகள் இருக்குது, அது திரும்ப 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 வரும், ரிப்பீட் ஆகும். உதாரணமாக இப்போ ஒரு வசனம் ஸ்கிரீன்ல, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க. கிதாப் என்றால் எல்லாருக்குமே தெரியும், புத்தகம் என்று நீங்க சொல்லுவீங்க கேட்டா பதில். அப்ப கிதாப் என்ற வேர்டு உங்களுக்கு பொருள் தெரியுமாக இருந்தா அந்த கிதாப் என்ற வார்த்தை குர்ஆன்ல 261 தடவை வருது. அதே மாதிரி குர்ஆன்ல இருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹாட வார்த்தைகளை மட்டும் ஒழுங்கா நாங்க படிச்சோம் என்றால் அது மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 தடவை வருது. அப்ப 78,000த்துல 10,000 சூரா ஃபாத்திஹாலே போயிடும். அதே நேரம் இன்னொரு 100 வார்த்தைகள் இருக்குது, அது திரும்ப திரும்ப 28,000 தடவை குர்ஆன்ல வந்துடும். இப்படி பல ஷார்ட்கட் மூலமாக எங்களுக்கு குர்ஆனை விளங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக இந்த நிகழ்ச்சியை அந்த அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல படிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போ நாங்க சூரா ஃபாத்திஹாவை உதாரணமாக பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து என்னோட ரிப்பீட் சொல்லுங்க. இது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். ஒரு 4 பேரை மட்டும் அன்மியூட் பண்ணலாம். ஒரு 4 பேர் என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரு 4 அல்லது 5 பேர் அன்மியூட்டாவே ரெடியா இருங்க. நான் சொல்லும் போது ஹேண்ட் ரைஸ் பண்ணி அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லும் போது என்னோட ரிப்பீட் பண்ணணும் நீங்க என்னோட சேர்ந்து. ஓகே, இப்ப பாருங்க, நான் அரபு வார்த்தையை சொல்லும் போது நீங்க தமிழ் வார்த்தையை சொல்லணும். நான் அஊது சொன்னால் நீங்க சொல்லணும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அஊது பில்லாஹி என்று சொன்னால் நீங்க சொல்லணும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன். அப்படி சொல்லணும். ரெடி தானே? ஓகே. அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ்விடம். அஊது பில்லாஹி நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஓகே, மத்தவங்களும் சொல்லுங்க. மைக்ல எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க. ஓகே. அஊது பில்லாஹி, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஓகே, அடுத்தது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து. மினஷ் ஷைத்தானி ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானி ரஜீம். ஓகே, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் சொல்லும் போது மினஷ் ஷைத்தானி ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து ஓகே, இப்ப ஃபுல்லா சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப குர்ஆனை பற்றிய பொதுவா எங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்து எப்படின்னு சொன்னால், சிலர் சொல்லுவாங்க புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்குது, விளங்குது இல்ல, அரபு மொழி தெரியாம எப்படி படிக்கிறது, மிச்சம் கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு விளங்குமா? இப்படி எல்லாம் என்ன மனசுல போடுறது யாரு? ஷைத்தான். டைப் பண்ணுங்க. ஷைத்தான். ஓகே, ஷைத்தான். அப்ப ஷைத்தான பயோடேட்டா தெரியுமா? யாருக்கு ஷைத்தான பயோடேட்டா தெரியும்? ஷைத்தான பயோடேட்டா எப்படின்னு சொன்னால், இப்ப இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போன வேண்டாம், நபியாவோட காலத்துல வரைக்கும் ஷைத்தான் நிறைய பேர் வழிக்கு எடுத்திருக்கிறது இல்லையா? ஓகே, நாங்க ஷைத்தானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். எப்படின்னு சொன்னால், ஷைத்தான் மிச்சம் டேஞ்சரான ஒரு ஆள். எப்படின்னு சொன்னால், அவர் இப்பவும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறாரு, உங்களை ஒவ்வொருத்தரையும் பாக்குறாரு, என்னையும் பாக்குறாரு. ஒவ்வொருத்தரையும் எப்படி வழி கெடுக்கலாம், என்ன செஞ்சால் இவர் வழி கெட்டு போவாரு,
இவரை எப்படி எந்த பாவத்துல எங்களுக்கு விடலாம் என்று யோசிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஷைத்தான். அப்ப அந்த ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், நபியோட காலத்திலிருந்து எங்களோட காலம் வரைக்கும் இப்ப இருக்கிறான், எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். நபியோட காலத்துல கூட நிறைய பேரை வழிக்கு எடுத்தான், பாவங்கள் செய்ய வச்சான், தன்னை நானே நபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை கூட உருவாக்கி வச்சான். அந்த அளவுக்கு ஷைத்தான் கெட்டவன். அப்ப அதுக்கு பின்னால இன்னும் வெளியே போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் அங்கல. அதுக்கும் பின்னால போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கும் பின்னால போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்று வரைக்கும் நிறைய பேரை வழிக்கெடுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் ஷைத்தான். அப்போ நபிமார்கள்ட மனைவிமார்கள், நபிமார்கள்ட புள்ளமார்கள், இப்படியான ஆக்களை கூட எல்லாம் வழிக்கெடுத்து இருக்கிறான். அப்ப அப்படி வழிக்கெடுத்த ஷைத்தான் தான் இன்று எங்களுக்கு மண் இருக்கிறான், எங்களையும் வழிக்கெடுக்க தயாரா. அப்ப நாங்க ஏனோ தானோ என்று இருக்காம மிச்சம் கவனமாக இருக்கணும். ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு முறை, யா அல்லாஹ், இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரையும் வழிக்கெடுக்க எனக்கு அனுமதி தா யா அல்லாஹ்னு. அப்ப அல்லாஹ் தாலா அனுமதி கொடுத்தான். அதுக்கு பின்னால ஷைத்தான் சொன்னான், நான் இந்த உலகத்துல இருக்கிற அனைவரையும் வழிக்கெடுப்பேன், உன்னுடைய நல்ல அடியார்களை தவிர, உன்னுடைய நல்ல அடியார்களை தவிர நான் எல்லோரையும் வழிக்கெடுப்பேன் என்று. அப்ப அப்படியாக இருந்தால் நாங்க யோசிக்கணும், நாங்க எந்த கேட்டகரியில இருக்கிறோம். நாங்க நல்லவர்களாக இருந்தால் நாங்க அல்லாட நல்ல அடியார்கள், அப்போ ஷைத்தானுக்கு எங்களுக்கு கிட்ட வர முடியாது. ஆனால் நாங்க அல்லாட நல்ல அடியார்கள் கேட்டகரியில இருந்து நாங்க வெளியே போயிருந்தோமாக இருந்தால் நாங்க ஷைத்தானுடைய பாதையில இருந்துருவோம். அப்ப எங்களுடைய பாதை அப்படியே மாறி நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை கூட வரலாம். எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாங்க முடியுமான வரைக்கும் ஸ்டே கனெக்டட், அல்லாவோட கனெக்டடாக நாங்க இருக்கணும். ஷைத்தான் எந்த அளவுக்கு சக்சஸ் என்று சொன்னால், எங்களைய வழிக்கெடுக்கிறதுல எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறான்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த குரானை விளங்குற விஷயம். உதாரணமாக, யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு புத்தகத்தை மொழி தெரியாம படிப்பாங்க, வருஷக்கணக்கா படிக்கிறாங்கன்னு சொன்னா யாருமே அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவாங்க. உதாரணமாக பிரெஞ்சு மொழி அல்லது இங்கிலீஷ் மொழி. எப்பவுமே இங்கிலீஷ் மொழி, இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கிறீங்க, எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியும், ஆனா பொருளே தெரியாது, அது என்ன சொல்லுதுன்னு தெரியாது என்று நீங்க இப்பவும் வாசிச்சுட்டு 5 வருஷத்துக்கு பின்னாலையும் 10 வருஷத்துக்கு பின்னாலையும் 20 வருஷத்துக்கு பின்னாலையும் அதே மாதிரி வாசிப்பீங்களாக இருந்தால், எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியும், பொருளே தெரியலன்னு சொன்னால் எவ்வளவு தூரம் ஆக்கள் உங்களை சீப்பாக பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான நிலைமையை தான் ஷைத்தான் எங்களுக்கு இப்போ உருவாக்கி வச்சிருக்கிறான். எப்படின்னு சொன்னால், நாங்கள் சின்ன வயசுல இருந்து எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியும் அரபுல குரானை, 5 வருஷமானாலும் ஒண்ணுதான், 10 வருஷமானாலும் ஒண்ணுதான், 20 வருஷமானாலும் ஒன்றுதான், அப்படியே வச்சிருக்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யணும், அதுல இருந்து நாங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு நாங்க ஷைத்தானை விட்டு தூரமாகி அல்லாஹ்வுடன் நெருங்கிறதுக்கு பார்க்கணும். எனவே அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஷைத்தான் எங்க கூட எந்த நேரம் வழிக்கெடுக்க இருக்கிறான். சோ அதனாலதான் நாங்க சூரா ஃபாத்திஹால ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தாலா எங்களோட இரக்கமானவன், எங்களுக்கு கைட் பண்றான். முதலாவது இந்த ஷைத்தானை விட்டு தூரமாகுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தான், இவனை விட்டு நீங்க தூரமாக நீங்க சொன்னாலே உங்களுக்கு ஒரு பகுதி கிளியர் ஆகிரும் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றார். சரி, இப்போ சினோர ஆக்டிவிட்டி என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்போ நாங்க எல்லாரும் பொதுவா நிறைய நன்மைகளை படிச்சிருப்போம், நிறைய பாவங்களை விட்டு வெளியாகும்னு நினைச்சிருப்போம். இப்ப நாங்க இறக்கத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், இறக்கத்தை பத்தி படிக்க போறோம். இறக்கமானவன் அல்லாஹ், இறக்கமானவன் அல்லாஹ், உம்மா வாப்பா விட இறக்கமானவன் என்று சொல்ற நேரம், எங்கட உம்மா வாப்பா எங்கட வீட்டுல பெருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்க எங்கட இறக்கத்தை காட்டணும், அவங்கக்கிட்ட நாங்க பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். இந்த ஷைத்தானுக்கு நாங்க கட்டுப்பட்டு சில நேரம் எங்கட உம்மா வாப்போட நாங்க மனசனோ அடிச்சிருப்போம். ஸோ நாங்க எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு 10 செகண்ட் தாரேன், உடனே உங்ககிட்ட இருக்கிற உம்மா வாப்பா சகோதரர் யார் இருக்கிறாங்களோ அவசரமாக அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வாங்க, உம்மா நான் உங்களை நேசிக்கின்றேன், அல்லாவுக்காக நேசிக்கின்றேன், எனக்கு நான் உங்களோட ஏதாவது மனசை நோடிச்சிருந்தா தவறு செஞ்சுன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு வாங்க அவசரமாக.
ஓகே இப்ப சவுண்ட் வருதா? ஓகே, அப்ப எல்லாரும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹா ஹா ஹா, ஹி ஹி ஹி, ஹூ ஹூ ஹூ. நாங்க ஷைத்தானை பார்த்து இப்ப நாங்க சிரிப்போம். ஷைத்தான் எங்களைய பார்த்து இவ்வளவு காலம் சிரிச்சான் தானே, இப்ப நாங்க ஷைத்தானை பார்த்து சிரிப்போம். நான் 1 2 3 சொன்ன பின்னால எல்லாரும் சிரிப்போம். ஓகே, ரெடி? 1 2 3. ஓகே ஓகே ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு சொல்லுவோம். இப்ப நாங்க முதலாவது ஒரு பகுதியை முடிச்சிருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எல்லாருக்கும் தெரியும் தானே அதோட அர்த்தம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பேசுறது கேக்குது தானே? டைப் பண்ணுங்க. எஸ் சார் கேக்குது. ஓகே, நல்லா கேக்குது. ஓகே ஓகே, நான் முதலாவது பகுதி நான் முடிச்சிருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நான் ஷைத்தானிடம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற பகுதியை முடிச்சிட்டு இப்ப 2வது வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால், அவன் தான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இது எங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இதை நாங்க தெரிஞ்சிருக்கணும். இதை என்னோட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால். பிஸ்மில்லா. நான் அரபா சொல்லும் போது நீங்க தமிழ்ல சொல்லுங்க. பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால். பிஸ்மில்லா, அர் ரஹ்மான், அர் ரஹ்மான், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரஹீம், அர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்தேன். ஓகே, அப்போ நாங்க இதுவரைக்கும் நாங்க பார்த்துட்டோம். 2 வசனங்கள் பார்த்துக்கிறோம். முதலாவது நாங்க ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம். 2வது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ நாங்க அதை பிராக்டிஸ் பண்ற எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இதே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டத்தை அல்லாஹ்வோட நாங்க கனெக்டடாக ஸ்டே கனெக்டடாக இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க பழகலாம். பழகும் போது எங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யற நேரம் எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே நேரம் பாவங்களை செய்யும் போது எங்களுக்கு அது தடை என்று எங்களுக்கு ஃபீல் ஆகும். உதாரணமாக, நீங்க சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறீங்க. அப்ப அல்லாவுக்காக சாப்பிடுறீங்க, அல்லாட சொல்லி தந்த முறையில சாப்பிடுறீங்க. நீங்க ஒரு பயணம் போறீங்க, ஒரு நல்ல ஒரு வேலை செய்றீங்க, அல்லாவுக்காகன்னு செய்வீங்க. அல்லாட பேரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஆளோட சண்டை பிடிக்க போறீங்க. சண்டை பிடிக்கிற நேரம் பிஸ்மில்லான்னு சொல்லி சண்டை பிடிக்கலுமா? இல்ல. அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு விளங்கும், நான் ஒரு தவறு செய்கின்றேன், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வேலை. உங்களுக்கு பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு படத்தை பார்க்கலாமா? டிவியை போடலுமா? அல்ல மொபைல் போன்ல கேம் விளையாட முன்னுக்க தொழுகைக்கு அசான் போகிற நேரம் நீங்க கேம் விளையாடலாமா? பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கேம் விளையாடலாமா?
இல்லாது. அப்ப பிஸ்மில்லான்னு சொல்லி பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களே அது தடுக்கும். எப்படி நான் பிஸ்மில்லா சொல்லி ஒரு பாவத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தடுக்கும். அதுக்கு நாங்க பழகி கொள்ளலாம். பிஸ்மில்லா வாழ்க்கையில எங்களுக்கு முடிவான இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன் வரலாம். இப்போ எனக்கு சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள்கள் என்ன? ஏனென்றால் அல்லாஹ் தாலா சொல்கின்றான், அல்லாஹ் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், இரக்கமானவன், நிகரற்ற அன்புடையவன். இப்போ உங்களுக்கு விருப்பமானாக சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம் அல்லது சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு தந்த அருள் இது இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் அல்லாஹ் தந்த அருள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். டைப் பண்றாங்க, டைப் பண்ணலாம். வாட்டர், உணவு, ஃபுட், ஸ்டடி, parents, all, parents, class, education, our body, தண்ணீர், சுகம், ஆரோக்கியம், உணவு, hands, talents, family and friends, உணவு, all items, எங்களை family, படைச்சாங்க. friends, health, எந்த எங்களை குறையும் இல்லாம படைச்சாங்க. படைத்திருக்கிறான். mountains, rivers, family, oceans, house, earth, mouth, எங்களுக்கு தேவையான knowledge, பொருளாதார Quran, செல்வங்கள் இல்லாம தீர்த்து எங்களுக்கு பொருளாதார தேவைகளை தந்தது. இந்த உலகத்துல படைத்ததே இந்த உலகத்துல படைத்ததே பெரிய அருள். கல்வி, உடல் உறுப்பு, ஸ்பீச், பேச்சு திறனை தந்திருக்கிறது. குறைகளற்ற வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், நேச்சர், இயற்கை, இப்படி பல பிளெஸிங்ஸ் இப்ப நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு அப்ப நாங்க முதலாவது தெரிஞ்சிருக்கணும், நாங்க டெய்லி அல்லாஹ்க்கு சொல்றோம், யா அல்லாஹ் நீ ரஹ்மான், நீ ரஹ்மான், நீ அளவற்றவர்களால எனக்கு எவ்வளவு கிஃப்ட் தந்திருக்கிறாய். இப்ப பாருங்க, நீங்க யோசிக்காததெல்லாம் மத்தவங்க டைப் பண்ணிருப்பாங்க, மத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க யோசிச்சு இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் அருளான்னு யோசிச்சு இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் ஷைத்தான் அதுக்கு எங்களுக்கு இடம் வைக்க மாட்டான். எனவே நாங்க அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யறான். நீங்க ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க, அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கமானவன், அன்புடையவன், அளவற்ற அருளாளன். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அருள்களை தந்திருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இன்றைக்கு நாங்க பாக்குறோம், எத்தனை பேரு கண் பார்வை இல்ல, செவிடர்களாக இருக்கிறாங்க, உடல் ஊனமுற்று இருக்கிறாங்க, மிச்சம் கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல்லே காலத்தை கொண்டு போறாங்க கொஞ்சம் பேர், சில ஆட்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்படி பல கஷ்டங்கள் நிறைய பேர் படும் போது அல்லாஹ் தாலா எங்களுக்கு உங்களுக்கு நல்ல அருள்கள் நிறைய வழங்கி இருக்கின்றான். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, எப்போதுமே உங்களுக்கு மேல இருக்கிறார்கள் நீங்க பார்க்க வேணாம், உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள பாருங்க. அப்படி பாக்குற நேரம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவோ என்று உங்களுக்கு விளங்கும். நாங்க நிறைய சம்பவங்களை பாக்குறோம். நல்லா இருக்கிறாங்க, திடீரென்று பார்த்தால் ஆள் மவுத்து. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு கேன்சர் பேஷண்டாக மாறுறாங்க, மாசமாகி அப்படின்னு பல வருஷமா கேன்சர் பேஷண்ட்ல கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் கையுமாக இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க, உடல் ஊனமுற்று இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்பு, திடீர்னு ஏழையாகி கஷ்டப்பட்டு ஃபகீர் மிஸ்கின் லெவலுக்கு மாறுறாங்க. அப்ப எங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. சோ அல்லாஹ் தந்த அருள்களை நாங்க அல்லாஹ்வுக்கு கண் முன்னால் எடுத்து அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றியுடையவர்களாக நாங்க இருக்கணும். அந்த வகையில பல ஏரியாக்கள் இருக்குது. அல்லாஹ் தாலா எங்களுக்கு நிறைய அருள்களை வழங்கி இருக்கின்றான். அதுல சில உதாரணங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். எஜுகேஷன், சைக்காலஜிக்கல் ஹெல்த், ப்ரொடெக்ஷன், ஷெல்டர், ஃபுட், இது சில உதாரணம். இது தவிர பல அருள்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் லிஸ்ட் பண்ணால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சோ அதோடு சேர்த்து நாங்க இப்ப அடுத்த வசனத்துக்கு போக போறோம். முதலாவது நாங்க ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடினோம். அதோட அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் கண் முன்னால கொண்டு வந்தோம். இப்போ நாங்க என்ன செய்ய போறோம், அல்லாஹ்வுக்கு நாங்க அது அவ்வளவுக்காகவும் நாங்க அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றியுடையவராக மாற போறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களிலும் ஆட்சியாளனாக ரப்பானாக இருக்கிறான், நிர்வாகியாக இருக்கின்றான். அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று நாங்க சொல்கின்றோம். அப்ப ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல், அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாங்க ஆரம்பிக்கின்றோம். அதுக்கு பின்னால அல்லாஹ் இரக்கமானவன், அன்பானவன், எங்களுக்கு அனைத்தையும் தந்திருக்கின்றவன் அல்லாஹ். நாங்க இப்படி இந்த நிலைமை இருக்கிறது காரணம் அல்லாஹ் என்று அவ்வளோத்தையும் கண் முன்னால் எடுத்துட்டு இப்போ நாங்க சொல்கின்றோம், அல்லாவே உனக்கே எல்லா புகழும், உனக்கே நன்றிகள் அனைத்தும், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படியாக அல்லாஹ் சும்மா லேசுப்பட்ட அல்லாஹ் இல்ல, இந்த உலகங்கள் அனைத்தையும் படைச்சு பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ். அப்படியான சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹ்வுடைய சக்தியை நான் கண் முன்னால கொண்டு வரோம். அல்லாஹ் லேசுப்பட்டவன், அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், அனைத்தையும் செய்யக்கூடியவன். அவனுக்கு
அவன் ஒருவன் தான், அவனுக்கு எந்த தேவையும் இந்த உலகத்தில் இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை, அவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான், அவன் நினைத்தால் எதையும் செய்யலாம். அப்படிப்பட்ட அல்லாவுக்கு முன்னால நாங்கள் இருக்கின்றோம் என்ற அந்த மனநிலையை நாங்கள் இருக்கின்றோம். திரும்ப அர் ரஹ்மானி ரஹீம் என்று நாம் சொல்கின்றோம். அர் ரஹ்மானி ரஹீம் சொல்லிட்டு மாலிகி யௌமிதீன் என்று சொல்லி நாங்க எங்கள் மறுமை நாள் காட்சியே இருக்கிறோம். அப்போ திரும்ப நாங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு போகலாமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே, ஒரு 4 பேர் 5 பேர் அன்மியூட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணலாம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொல்லுங்க. அரபு நான் சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மைக்ல இல்லாதவங்களும் சொல்லுங்க, மைக் இல்லைன்னு சொல்லாம இருக்காதீங்க, சொல்லுங்க. ஓகே, ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவன், 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஓகே, திரும்ப அர் ரஹ்மானி ரஹீம், அர் ரஹ்மானி ரஹீம், அன்புடையோன், ஓகே. இப்ப நான் ஆரம்பத்துல நான் பாப்போம், உங்க யார் யாருக்கு நினைவு இருக்குதுன்னு பாப்போம். நான் சொல்லும் போது நினைவு இருக்குதான்னு பாருங்க. மைக்ல இருக்கிறவங்களும் பாருங்க, மைக்ல இல்லாதவங்களும் பாருங்க. எப்படி என்றால் ஆரம்பத்துல இருந்து அஊது பில்லாஹி, பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடம், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஓகே, மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பாதுகாப்பு தேடுகிறேன் ஷைத்தானிடமிருந்து, பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அகிலங்களின் இறைவன், எல்லா புகழும் அகிலங்களின் இறைவன் ரஹ்மானிர் அல்லாஹ், ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், ஓகே தீர்ப்பு நாள். ஓகே. அப்ப மாஷா அல்லாஹ், இது வரைக்கும் நாங்க பார்த்திருக்கிறோம் எப்படி முதலாவது ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு, அதுக்கு பின்னால அல்லாஹ்வோட பேரை கொண்டு ஆரம்பிக்கின்றோம், அல்லாஹ்வோட இரக்கம், அல்லாஹ்வோட அருளை கண் முன்னால கொண்டு வரோம், அல்லாஹ் இவ்வளவு அருள் தந்திருக்கின்றான். அதுக்கு பின்னால அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்றோம், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அதுக்கு பின்னால திரும்ப அல்லாஹ்வோட இரக்கத்தையும் அருளையும் நான் நினைவுபடுத்துகின்றோம். அதுக்கு பின்னால இப்ப நாங்க எடுக்கிற முக்கியமான ஒரு தலைப்பு, அதுதான் மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதி, தீர்ப்பு நாளின் அதிபதி. எனவே எங்களுக்கு தெரியும் மறுமை நாள் என்பது மிகவும் பயங்கரமான நாள். எங்களோட உண்மையான இந்த உலக வாழ்க்கையில நோக்கமே எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால ஸ்டார்ட் ஆக போகுது. எனவே அதுக்கு நாங்க தயாராக இருக்கணும். எனவே மரணம் வந்து விட்டால், நாங்க மௌத்தாகணும்னு சொன்னால் அதுக்கு பின்னால உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கும். நாங்க நல்லவராக இருந்தால் எங்கள்கிட்ட மலக்குல் மவுத் நல்ல முறையில வந்து எங்களோட உயிரை நல்ல முறையில எடுப்பாங்க. எடுத்த பின்னால எங்களை நல்ல முறையில அடக்கப்பட்ட பின்னால நாங்க அல்லாஹ் கபருக்கு வரக்கூடிய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்க சிறந்த முறையில பதில் கொடுத்துட்டு, அதுக்கு பின்னால ஒரு நல்ல தோற்றத்தில் ஒரு ஆள் வருவாரு. அவர் யார் என்று நாம் கேட்ட சொல்லுவாரு, நீங்க செஞ்ச நல்ல அமல் தான், நல்ல செயல்கள் தான் நான் அப்படின்னு சொல்லி எங்களோட வந்து இருப்பாரு. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சொர்க்க காட்சிகள் காண்பிக்கப்படும். அப்படியே நாங்க தூங்கி எழும்புற நேரம் மறுமை காட்சியாக இருக்கும். நாங்க அதுல எந்த கேட்டகரி என்று அல்லாஹ் ஸ்டே கனெக்டட், அல்லாஹ்வோட எந்த அளவுக்கு கனெக்டடா இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கேட்டகரி இருக்குது.
நல்லாவே நாங்க க்ளோஸாக அல்லாவோட கனெக்டடாக இருந்தால் நாங்க விவிஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் லிஸ்ட்ல போகலாம். எப்படி என்றால் எங்களுக்கு ஹவுலுல் கௌதர் நீர் தடாகத்துல தண்ணி குடிக்கலாம், நபி அவர்களோடு இருக்கலாம், அரிசியின் நிழல் கிடைக்கும், கேள்வி கணக்கின்றி அவசரமாக சொர்க்கத்துக்கு செல்லலாம். இப்படி டாப் கிளாஸ்ல இருக்கலாம். நாங்க அல்லாவோட ரொம்ப க்ளோஸாக கனெக்டடாக இருந்தால், ஸ்டே கனெக்டடாக இருந்தால். அப்படி எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருந்தால் எங்களுக்கு ஓடி போகலாம் சொர்க்கத்துக்கு, நடந்து போகலாம், தவழ்ந்து போகலாம், இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப நாங்க ரிப்போர்ட்டை கூட சந்தோஷமாக அல்லா கிட்ட எடுத்துட்டு எல்லாருக்கிட்ட சொல்லுவோம், நான் சொர்க்கவாதியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் நாங்க யோசிக்கணும், இந்த நல்ல கேட்டகரிக்குள்ள போறதுக்கு நாங்க என்ன செய்யலாம், என்ன வகையான நல்லவர்கள் இருக்குது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், உங்களுக்கு அரிசியில நிழல் கிடைக்கணுமா, 7 கூட்டங்கள் இருக்குது. அந்த 7 கூட்டத்தையும் நாங்க என்னன்னு படிச்சு அந்த 7 கூட்டத்துக்குள்ள போகிறதுக்கு நாங்க முயற்சி செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த அரிசியுடைய நிலையில எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி மறுமை நாள்ல ஆரம்பத்துல கேட்கக்கூடிய கேள்விகள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த கேள்விகளை நாங்க படித்து அதை நாங்க பின்பற்றுவோமாக இருந்தால், இந்த உலகத்தில் நாங்க வாழ்ந்துவோமாக இருந்தால் எங்களுக்கு அதுலயும் வெற்றி பெறலாம். இப்படி எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அல்லாவோட கனெக்டடாக இருப்பதற்கு, ஸ்டே கனெக்டடாக இருக்கிறதுக்கு. அப்படி நாங்க வாய்ப்பாக இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இந்த சூரா ஃபாத்திஹா மட்டுமே போதும். ஒவ்வொரு நாளும் நாங்க அல்லாவோட கனெக்ஷனை உருவாக்கி கொள்வதற்கு சிறந்த முறையில அப்படி நாங்க உருவாக்கி கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு மறுமையில வெற்றி பெறலாம். சோ நாங்க நல்லவராக இருந்தால் இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். மஹ்ஷர் பெருவழியில போயிட்டு சொர்க்கத்துக்குள்ள போன பின்னால சந்தோஷமான வாழ்க்கை, எந்த கண்ணும் பார்த்தே இல்லாத, கேட்டும் பார்க்காம யோசிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள்களை தருவான். ஆனால் கெட்டவராக இருந்தால் அவர் பயங்கரமான முறையில மௌத்தாகி பயந்து கொண்டு இருந்து கபூர்லை வேதனை கஷ்டம், அதுக்கு பின்னால மஹ்ஷர் பெருவழியிலையும் அவர் பயந்து கொண்டு ஒளிவாரு. அவருக்கு பின்னால தட்டப்பட்டு கொடுக்கப்படும், இந்த அவங்களோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இழுத்துபிடி நரகத்துல போடுவாங்க. அப்ப அவர் அழுந்து 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 கடைசியில கேட்பாரு, யா அல்லா இத்தனை குந்து துராபாயான்னு சொல்லி அந்த மஹ்ஷர் பெருவழியிலே கேட்பாரு, என்ன அழிச்சிரியால, என்ன மண்ணோட மண்ணாக்கிறியான்னு சொல்லி ஏதோ ஒரு கஞ்சி கேட்பாரு. அந்த அளவுக்கு பாவங்கள் செய்யறவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப நாங்க முயற்சி செய்யணும், எங்களுக்கு நாங்க கெட்டவர்த கேட்டகரியில் இல்லாம சைத்தாண்ட பக்கத்துல இருக்காம நாங்க அல்லாட பக்கம் பிஸ்மில்லா அல்லாட பாதையில நாங்க இருக்கணும் என்று நாங்க முயற்சி செஞ்சு நிறைய நன்மைகள் நாங்க செய்வதற்கு முயற்சி செய்யணும். அதே நேரம் இந்த மறுமை வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தால் இந்த உலகத்துல மிச்சம் போனால் அதிகபட்சம் பார்த்தால் நாங்க ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு தாண்டாது வாழ போறோம். அந்த 100 வருஷம் 150 வருஷம் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைன்னு நினைச்சு சைத்தான் எங்களோட உள்ளத்துல போட்டு அதுதான் வாழ்க்கை என்று அதுல இருக்கிற ஆசைகள், எங்களுக்கு நல்ல கார் வேணும், நல்ல சாமான் வேணும், நல்ல இது வேணும், அது வேணும், அது வேணும், அதுக்கு பின்னாலேயே அலைஞ்சு ஒரு கட்டத்துல மௌத்து வந்தோடனே தான் விளங்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது போலி, ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கையை நான் பெருசா நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வைக்கிற வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாழ்க்கை. உதாரணமாக நபியாவோட காலத்துல யாராவது மௌத்தாவி இருந்தால் கிட்டத்தட்ட 1400 வருஷம் கபருடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க இன்னைக்கு மௌத்தாவணும்னு சொன்னால் எங்களை கபருடைய வாழ்க்கை எத்தனை 1000 வருஷம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அவ்வளவு 1000 வருஷம் சில நேரம் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கை இருக்குது. அந்த கபருடைய வாழ்க்கை முடிஞ்ச பின்னால முடியுமாக இருந்தால் திரும்ப நாங்க எழுப்பப்பட்டு மஹ்ஷர் பெருவெளியில கேள்வி கணக்கு, அது எத்தனையோ 1000 வருஷம் நடக்கும். அப்ப அவ்வளவு 1000 வருஷங்கள் அங்க நடக்கும். அதுக்கு பின்னால் சொர்க்க வாழ்க்கை. அப்ப இப்படி இருக்கிற நேரம் அங்க மஹ்ஷர் மறுமையில ஒரு நாள் இந்த உலகத்துல 1000 வருஷத்துக்கு சமன். அப்ப நாங்க இந்த உலகத்துல வாழ போறதே 100 தான். அப்ப அங்க மறுமையில ஒரு நாளுக்கு கூட சமன் இல்லாத ஒரு அளவு வாழ்க்கையை தான் நாங்க இந்த உலகத்துல வாழ்றோம். அப்ப அப்படி இருக்கிற நேரம் நாங்க என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு நாங்க எப்படி ரெடி ஆகிறோம், நாங்கள படிக்கிறோம், நல்ல கிளாஸ் போறோம், டியூஷன் போறோம், இதெல்லாம் செஞ்சு எங்களையே வளர்த்துக்கொள்ள பாக்குறோம், தொழில் செய்யறதுக்காக நல்ல ஜொப்புக்கு போகணும், இப்படி எல்லாம் நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ற நாங்க அதே நேரம் இந்த உலகத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிற அதே நேரம் நாங்க மறுமைக்காகவும் ப்ரிப்பேர் ஆகணும், ஆகிராவுக்காகவும் நாங்க ப்ரிப்பேர் ஆகணும். அதுல நாங்க எப்படி எல்லாம் மேல இடத்துக்கு போகலாம், நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்காக வேலைகள் எல்லாம் நாங்க செய்யணும். ஓகே, அடுத்ததாக ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நாங்கள் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். திரும்ப என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஅபுது, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். ஈயாக்க நஸ்தஈன், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வ ஈயாக்க நஸ்தஈன்,
மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். நாங்கள் உன்னையே உன்னையே வணங்குகிறோம், மேலும் நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். மாலிகி யௌமித்தீன். அளவற்ற அருளாளன் மாலிகி யௌமித்தீன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். ஓகே, இப்போ நாங்க வந்து இது வரைக்கும் பார்த்துட்டோம். முதலாவது சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடணும், அதுக்கு அல்லாட பேரை கொண்டு ஆரம்பிச்சோம். அதுக்கு பின்னால் அல்லாட இறக்கத்தையும் அல்லாட அருள்களையும் கண் முன்னால கொண்டு வந்து, அதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்க்கு நாங்க சுக்ர் பண்ணிவிட்டு, திரும்ப அல்லாஹ்வுக்கு நாங்க திரும்ப இறக்கம் சொல்லிட்டு, அதுக்கு பின்னால மாலிக் யௌமித்தீன், யா அல்லாஹ் நீ தான் மறுமை நாள் என்று ஒன்று இருக்குது, அதை நாங்க நம்புறோம் யா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால தான் உண்மையான வாழ்க்கை இருக்குது, சோ அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் யா அல்லாஹ் என்று எல்லாம் சொல்லிட்டு, இப்ப நாங்க சொல்றோம் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். அப்ப வணக்கம் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான். உதவி கேட்கறதும் யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு 24 மணித்தியாலம் துவா செய்யலாம், இபாதத் செய்யலாமா, வணக்கம் செய்யலாமா? யாரு சொல்றீங்க? அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, சொல்லுங்க. சார் இபாதத் செய்யணும் தானே சார்? 24 மணித்தியாலம் எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க பாக்கும். நாங்க வந்து அல்லாஹ்வை மனதால நினைத்து இபாதத் யார் சொல்ல போறீங்க? ஒரு ஆள் தெளிவா சொல்லுங்க பாப்போம். சவுண்ட் கேட்கல எனக்கு. டைப் பண்ணி மேலும். என்னால முடியும் சார், இப்படி சொல்லுங்களேன். 24 மணித்தியாலும் எனக்கு இபாதத் செய்யலாம் என்று சொல்லக்கூடியவங்க எஸ் டைப் பண்ணுங்க. கஷ்டம் என்று சொல்றாக்கள் நோன்னு சொல்லுங்க. நோ எண்டு. எஸ் வருது, நோ வருது. பிஸ்மில்லா சொல்லி எல்லாம் வேலையை நான் செய்வேன்னு சொல்றாங்க, நோன்னு சொல்றாங்க. ஜிக்கர்ல நான் இருப்பேன்னு சொல்லி சிலர் சொல்றாங்க, நான் ஜிக்கர் ஃப்ரீ டைம் எல்லாம் செய்வேன் சொல்றாங்க. எஸ் நோ எல்லாம் வருது. ஓகே, உங்களுக்கு 24 மணித்தியாலத்தையும் இபாதத் செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு கைட்லைன் ஒன்று தரோம். இந்த பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 24 மணித்தியாலத்தையும் உங்களுக்கு இபாதத்தாக வணக்கமாக மாற்றலாம். ஏனென்றால் அல்லாஹ் தாலா தெளிவாக சொல்லிட்டான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் வணங்கி வாழ்ந்தால்தான் எங்களுக்கு வெற்றி பெறலாம். அந்த வகையில நீங்க எது செய்யறதாக இருந்தாலும், உங்களோட தூக்கம், உங்களோட விளையாட்டு, படிப்பு, என்டர்டெயின்மெண்டா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும், பொருளாதாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஜாப் செய்யறதா இருக்கட்டும், எது செய்யறதாக இருந்தாலும் இந்த 5 பாயிண்ட்ஸ் சார் நீங்க டார்கெட் பண்ணீங்களாக இருந்தால் உங்களுக்கு அதை இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால், நீங்க எது செய்யறதாக இருந்தாலும் முதலாவது ஒரு நியத்தை வச்சுக்கொள்ளணும், அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்று நியத்தை வச்சுக்கொள்ளணும். தொலை போறீங்க, அல்லாஹ்வுக்காக தொழுறீங்கன்னா நன்மை. ஸ்கூலுக்கு படிக்க போறீங்க, அல்லாஹ் படிக்க சொல்லிக்கிறான், இஸ்லாம் படிக்க சொல்லியிருக்குது, நல்லா படிச்சு வர சொல்லியிருக்குது, சோ நான் போறேன் ஸ்கூலுக்கு படிக்க என்ன நியத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு படிக்கிற காலம் எல்லாம் நன்மை கிடைக்கும். ரெண்டாவது, அப்படி நீங்க செய்யக்கூடிய வேலை இஸ்லாம் அனுமதி தந்த வேலையாக இருக்கணும். அப்ப நியத் அல்லாஹ்வுக்காக, ரெண்டாவது இஸ்லாம் அனுமதி தந்த வேலையாக இருக்கணும். உதாரணமாக இப்போ நாங்க சாராய கடை ஒன்று இருக்குது, சாராய கடைக்கு போல எங்களுக்கு சொல்லலாம் அல்லாஹ்வுக்காக போறேன்னு சொல்லி? இல்ல. அப்ப இஸ்லாம் அனுமதிக்காத இடம், அப்ப இஸ்லாமிய அனுமதி இல்ல. ஹராமான சாப்பாடு தின்னலாமா? எங்களுக்கு தின்ன இயலாது. அப்ப அல்லாஹ்வுக்காக நான் சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிடுற போல பிஸ்மில்லா சொல்லிட்டு ஹராமான சாப்பாடு சாப்பிட இயலுமா? சாப்பிட இயலும். அப்ப ரெண்டாவது இஸ்லாமிக் அப்ரூவல் அனுமதி இருக்கணும். மூணாவது ஷரியா சட்டங்களை பேணி நடக்கணும். உதாரணமாக தொழுகையை எடுத்தால், தொழுகையை நாங்க எப்படி என்றால் அல்லாஹ் எங்களுக்கு எப்படி தொழ சொல்லி இருக்கிறானோ அப்படித்தான் நாங்க தொழணும். எங்களுக்கு நாங்களாவே நினைச்சு லுஹர் 4 ரக்காத் இருக்குதானே, நான் 6 ஆக்கி தொழ போறேன் என்று எங்களுக்கு தேவையான மாதிரி சட்டங்கள் எல்லாம் மாத்த இயலாது. எப்படி சட்டங்கள் சொல்லி தரப்பட்டிருக்குதோ அந்த அடிப்படையில நாங்க செய்யணும். நாலாவது என்னன்னு சொன்னால், நீங்க எது செய்யறதாக இருந்தாலும்
அடிப்படை இபாதத்துகளுக்கு மாற்றம் இல்லாத மாதிரி இருக்கணும். உதாரணமாக விளையாடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி படிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அதற்காக வேண்டி நாங்க அந்த நேரத்தோட இபாதத்தை நாங்க கிளாஷ் பண்ணி கொள்ளக்கூடாது. இப்ப விளையாட போறோம், அசான் சொல்றது சலாத்தன் முன்னுரிமைப்படுத்தப்படணும். ஏன்னா அது அடிப்படை கடமை. 5 கடமைகள் ஒன்று தொழுகை வந்தால் நாங்க தொழுகையை முற்படுத்தணும். அப்ப அங்க விளையாட்டு 2வது ஆகிரும். எனவே அதுல கவனமாக இருக்கணும். அப்ப இபாதத்தா விளையாட்டான இபாதத் மேல வரும். 5வது ஆர்டர், அதாவது எது முற்படுத்தணும் எதை பிற்படுத்தணும் என்பது நாங்கள் அழகா தெரிஞ்சிருந்தால் அதுலயும் எங்களுக்கு சரியாக இருக்கலாம். இந்த 5 விஷயத்தின் நாங்கள் பேணுதலாக நாங்கள் செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாக மாறும். எஜுகேஷனாக இருக்கட்டும், நீங்க படிக்கிற காலம் எல்லாம் நன்மையா போகும். எக்ஸாம் படிக்கிற நேரம் எல்லாம் சும்மா படிச்சால் அது உலகத்துக்காக படிச்ச மாதிரி ஆகும். அல்லாவுக்காக நான் படிக்கிறேன்னு நியத்தை வச்சு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நன்மைகளாக எழுதப்படும். உம்மா அப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்றீங்க, சும்மா உம்மா அப்பாவோட இறக்கம்னு சொல்லி போறது வேற, அல்லாவுக்காக உம்மா அப்பாவோட இறக்கமாக இருக்கிறேன்னு சொல்றது வேற. யா அல்லாஹ், நான் உம்மா அப்பா விரும்புறேன், உனக்காக நான் உம்மா அப்பா இன்னும் க்ளோஸாக நான் விரும்புறேன், உனக்காக நான் உம்மா அப்பாவோட நல்ல முறையில் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அதை நன்மைகளாக எழுதுவான். உம்மா அப்பா நடக்கிற காலத்தெல்லாம் நன்மைகளாக எழுதுவான். அப்போ இப்ப துவா, இப்ப நாங்க துவா கேட்கும் போது நாங்க எப்படி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோம் என்று பார்த்தால் சிலர் ரொம்ப சீரியஸாக கேட்பீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்பீங்க. அல்லாஹ், என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, அல்லாஹ் எனக்கு இது வேணும், எனக்கு படிப்பு வேணும், நான் படிக்கிறேன், எனக்கு உம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கணும், எனக்கு இது இருக்குது, எனக்கு இது தேவைன்னு சொல்லி தெளிவாக கேட்பீங்க. அது எப்படி துவா கேட்கணும்னு சொன்னால் உங்களோட உம்மா அப்பா கிட்ட போயிட்டு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு இருந்தா நீங்க எப்படி கேட்பீங்க, அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட பேச ஆரம்பிக்கணும். எவ்வளவு தூரம் நீங்க அல்லாவோட கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்லாவோட ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும். அல்லாஹ் சொல்றான், நான் டெய்லி தஹஜ்ஜுதுடைய டைமுக்கு கீழே வந்து உங்ககிட்ட கேட்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க உங்களுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நாங்க என்ன செய்யணும், தேவையான துவாக்கள் எல்லாம் மிச்சம் க்ளோஸாக அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு நாங்க முன் வரணும். அந்த வகையில நாங்க துவாக்கள் எல்லாத்தையும் அழகா கேட்கணும். யா அல்லாஹ், உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்களோட உமா அப்பா என்ன கேட்பீங்க, டீச்சர் கிட்ட என்ன கேட்பீங்க, அதெல்லாம் நீங்க அல்லாவோட பேசுங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு எல்லாம் பேச ஆரம்பிங்க. அப்ப அல்லாவோட உங்களோட கனெக்டிவிட்டி அதிகமாகும். ஸ்டே கனெக்டட். ஓகே, இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக முன்னால ஃபஸ்லான் சார் இதோட செஞ்சுட்டு போவார் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்லான் சார். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலர் இன்னும் வீடியோ மூடுக்கு வராம இந்த ப்ரோக்ராமை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், ஓப்பன் மைண்ட் ஒர்க் ஷாப்ல நாங்க வீடியோ மூட்ல இருந்து கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரும் எந்த அளவு தூரம் எஃபெக்டிவா ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சிலர் இன்னும் வீடியோ மூடுக்கு வரல. சோ உங்களோட அழகான முகங்களை குயிக்கா வீடியோ மூடுக்கு வந்து காட்டுங்க. என்ன முகம் அழகுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்துடலாம். சார் இந்த கிரீம் பூசல்ல சார், அதால வர கஷ்டம். அப்படியா? கொஞ்சம் பேர் வெக்கப்படுறாங்க முகம் அழகுன்னு சொன்னது. ரைட், ஓகே, குட். சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் பேர். ரைட், இப்ப குயிக்கா கொஞ்சம் பேர் ட்ரெஸ் கோட் பொருத்தம் இல்லாமிக்குது. கொஞ்சம் பேர் ட்ரெஸ் கோட் பொருத்தம் இல்லாமிக்குது. அவங்க உங்களோட ட்ரெஸ் கோட செஞ்சு கொள்ளணும். ரைட், குயிக்கா நீங்க அந்த ட்ரெஸ் கோட செஞ்சு கொள்ளுங்க. கொஞ்சம் பேர் ட்ரெஸ் கோட் பொருத்தம் இல்லாமிக்குது. அந்த ட்ரெஸ் கோட குயிக்கா நீங்க செஞ்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே ஓகே, குட் குட். சரி, ஓகே. இப்ப குயிக்கா எல்லாரும் குயிக்கா எழுந்து நில்லுங்க. குயிக்கா எல்லாரும் எழுமி நில்லுங்க. சின்ன ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு நாங்க ப்ரோக்ராமுக்கு போவோம். குயிக்கா எழுமி நில்லுங்க. ரைட் ரைட். இப்ப எழுமி நின்றபடியே சொல்லுங்க பாக்க, இன்றைக்கு ப்ரோக்ராம் எப்படி போகுது? இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், மிச்ச முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். ரைட், ஓகே. ரகீஸ் வீடியோல தானே இருக்கிறீங்க. ரகீஸ் அப்படி வீடியோ முடுக்குவாங்க. ரகீஸை வச்சு நாங்க ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்வோம். ரகீஸ் அப்படி நின்று கொள்ளுங்க. ரகீஸ் கொஞ்சம் பின்னிக்காங்க. ரகீஸ் அப்படி கொஞ்சம் பின்னிக்காங்க. ரகீஸ் ஓகே. ரகீஸ், நான் சொல்ற இதை நீங்க செய்ய போறீங்க. ரைட், நான் சொல்றது நீங்க செய்ய போறீங்க. நேத்து செஞ்ச மாதிரியே தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கும். ரைட், ஓகே. ரகீஸ், உங்களோட ரைட், நீங்க இருந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து ரைட், நான் ஏ என்று சொன்னால் ரகீஸ் என்ன செய்யணும் என்றால், ரைட், கையை உயர்த்திட்டு மேல ஜம்ப் பண்ணணும். ஒரு கசைங்க பாக்க. ரகீஸ் ஏ. ரைட், ஓகே. இப்படியே கையை உயர்த்திட்டு ரகீஸ் நான் பி என்று சொன்னார். கைய முன்னுக்கு நீட்டிண்டு
பின்னுக்கு ஜம்ப் பண்ணணும். பி. ரைட். ஓகே. இப்ப அப்படியே ரகீஸ் ரைட். சி என்று சொன்னால் கைய பின்னுக்கு நீட்டிட்டு ரைட் முன்னுக்கு ஜம்ப் பண்ணணும். நல்லா பின்னுக்கு நீட்டு முதல்ல ரகீஸ். இல்ல பின்னுக்கு நீட்டல ரகீஸ். சி கம் ஆன். ரைட். ஓகே. டி என்று சொன்னால் ரைட் வலது பக்கம் 2 கையையும் நீட்டிட்டு இடது பக்கம் ஜம்ப் பண்ணணும். டி என்று சொன்னால் எஸ் இடது பக்கம் ஜம்ப் பண்ணுங்க. அப்படி டி. இல்ல ரகீஸ் ரைட் வலது பக்கம் கையை நீட்டுங்களா ரகீஸ். நீங்க திரும்பாதீங்க, வலது பக்கம் கையை மட்டும் நீட்டுங்க ரகீஸ். ரைட். ஓகே. இப்ப இடது பக்கம் ஜம்ப் பண்ணுங்க. இல்ல ரகீஸ் மிஸ் பண்றீங்க. ரைட். ஓகே. இப்ப இ என்று சொன்னால் மத்த பக்கம் ஜம்ப் பண்ணுங்க. இடது பக்கம் கையை நீட்டிட்டு வலது பக்கம் ஜம்ப் பண்ணுங்க. ரைட். ஓகே. இ. எஸ். இந்த டிஇ பொசிஷனை யாருக்கு நல்ல அழகா செஞ்சு காட்டிடும். டிஇ பொசிஷனை யாரு செஞ்சு காட்ட போறீங்க? ரகீஸ் செஞ்சதை விட நான் நல்லா செஞ்சு காட்டுவேன். ரைட். ஓகே. ஃபிராஸ் ஏலமா ஃபிராஸ். ஓகே. ஓகே ஃபிராஸ் வாங்க. ரைட். ஓகே ஃபிராஸ் ஏ பி. எல்லாரும் ஃபிராஸ பாத்துக்கோங்க. பி. இல்ல கை முன்னுக்கு நீட்டணுமே. சி. கைய பின்னுக்கு நீட்டணுமே. சீண்டா. ரைட். இ. டி. மத்த பக்கம். ஓகே குட் சூப்பர். இப்ப நான் ABCD E வரைக்கும் சொல்ல போறேன். எல்லாரும் இந்த ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ண போறீங்க. ABCD E வரைக்கும் சொல்ல போறேன். எல்லாரும் இந்த ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ண போறீங்க. ரைட். பாப்போம். ரைட். ஸ்பீடா சத்தமா நீங்க இந்த அதாவது நல்ல ஆக்டிவா நீங்க செய்யணும். எல்லாரும் எல்லாரும் அப்துல்லா எழுமி நில்லுங்க. பி. சி. டி. இ. ஓகே அகைன். இப்ப எல்லாரும் ஏ அகைன் கொஞ்சம் பேர் மிஸ் பண்றீங்க. இன்னும் அகைன் ஸ்பீட். ரைட். ஓகே. இப்ப ரைட். பி எல்லாரும் பி. சி. 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 அகைன் ஸ்பீடா. கொஞ்சம் பேர் அப்படியே டான்ஸ் எல்லாம் மாட்டுறாங்க. ரைட். ஓகே. அப்படி இப்ப புஷ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் பொசிஷன். அடுத்தது ரைட். டி. இ. ஓகே. டி. இ ஜம்ப் பண்ணி டி. இ ரைட். ஓகே குட் சூப்பர். ரைட். ஓகே நாங்க அடுத்தது எங்க நிகழ்ச்சிகளுக்கு போறோம். அதுக்கு முன்னுக்கு ஆகிஃப் குயிக்கா க்ரோத் மைண்ட்ல உங்களுக்கு ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். ஆகிஃப் குயிக் அதுக்கேற்ற ட்ரெஸ் கோட் குயிக்கா போட்டு வந்துருங்க. ஆகிஃப் ஓகே கோஸ். ஆகிஃப் குயிக்கா போட்டு வந்து எனக்கு செக் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. ஓகே டன் சொல்லிட்டு நான் மெசேஜ் போடுங்க. ஓகே நாங்க நிகழ்ச்சிகளுக்கு போவோம். அல்தாஃப் சார் நாங்க இன்னைக்கு அந்த லாஸ்டா ஃபைனலாக இந்த நாங்க டிஸ்கஸ் பண்ண அந்த போட்டியை நாங்க வச்சுக்கொள்றதா? ஓகே எஸ் சார். நீங்க அப்படி சொல்லிக் கொள்றீங்களா இப்போ? அது ரைட். கடைசியா சொல்றதா? ஓகே ஓகே ஜஸாக்கல்லா சார். இன்னைக்கு நிகழ்ச்சி முடியக்குள்ள உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று தருவோம். இன்னைக்கு உங்களுக்கான கியூஸ் வந்து கூகுள் ஃபார்ம்லயோ அப்படி எல்லாம் நடக்காது. ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தருவோம். அந்த டிஃபரெண்டான ஆக்டிவிட்டியை
வின் பண்ற 3 பேருக்கு மூணு பேருக்கு ஒரு கேஷ் பிரைஸ் உங்களுக்கு தருவோம். உதாரணமாக ஒரு ரீலோட் தருவோம். இன்ஷால்லா அவங்களுக்கான ஒரு கேஷ் பிரைஸ் ஒன்று தருவோம். 500 ரூபீஸ் தருவோம். முதலாவது ஒருத்தருக்கு 500, ரெண்டாவது 500, மூணாவது 500. அது இந்த ப்ரோக்ராமை நீங்க முழுசா நல்லா பார்த்து கொண்டிருக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல சார் ஒரு ஃபைனலாக ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தருவாரு. அந்த ஆக்டிவிட்டியை டைம் எடுத்து செய்யணும். அதை நீங்க செஞ்சீங்கனால் ஒன் டைம் நாங்க ப்ரோக்ராம் முடிகிறதோடய நாங்க டைம் எடுப்போம். அந்த டைமுக்குள்ள நாங்க அந்த ஆக்டிவிட்டியை தருவோம். அதை செய்யறாக்களுக்கு உங்களுக்கான பிரைஸ் ஒன்றும் இருக்குது. சோ இதையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றேன். யாரு பிரைஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, நாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். ரைட். தொடர்ந்தும் இப்படி இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை கண்டினியூ பண்றதுக்கு சார் அல்தாஃப் ஷேக் அவர்களை கேட்டுக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஃபத்லான் சார். இந்த நிகழ்ச்சியில இடையில வந்து மாணவர்களை மோட்டிவேட் பண்ணியதற்காக. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நாங்க எப்படி அல்லாவோட ஸ்டே கனெக்டடாக இருக்கிறது சம்பந்தமாக பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில சூரா ஃபாத்திஹாட பல வசனங்களை படிச்சோம். அதுல அல்லாஹ் வந்து எங்களோட ஆசையோட பேசுகின்றான். ஒரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா மலக்கள் கிட்ட சந்தோஷமாக பேசுகிறான். எப்படின்னு சொன்னால், யாரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கின்றார்களோ அல்லாஹ் தாலா சந்தோஷமா சொல்றான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அதோட திரும்ப யார் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கின்றாரோ அதற்கு அல்லாஹ் தாலா அவன் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் என்னை பாராட்டி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதோட திரும்ப நாங்க இப்போ நாங்க மாலிக் யௌமிதீன் என்று சொல்கின்றோமோ அந்த நேரத்துல அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ் எப்படி அடியான் என்னை எப்படி கௌரவப்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் என்னை கௌரவப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுகின்றான். அதோட நாங்க ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று நாங்க கூறும்போது இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுறான். அவ்வளவு நானும் அவர் அல்லாஹ் அடியானும் க்ளோஸ் ஆகிட்டோம் என்று. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை தருவாயாக என்று நாங்க சொல்லும் போது அல்லாஹ் சொல்கின்றான், என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படட்டும், அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹா மூலமாக நாங்கள் அல்லாஹ்வோட நெருக்கமாகிறோம். அல்லாஹ் தாலாவும் எங்களோட நெருக்கமாகிறான், எங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். கேட்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சோ நாங்க எவ்வளவு தூரம் கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கலாம். ஓகே, அடுத்தது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையை நீ நடத்துவாயாக என்று நான் கேட்கிறது. அப்ப அது வந்து நாங்க ஹிதாயத் என்று சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் ஹிதாயத், நேர்வழி. அதை நாங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை தருவாயாக. சோ எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியை நடத்துவாயாக. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் நடத்துவாயாக. நேரான வழியில் நடத்துவாயாக. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், வழியில் நடத்துவாயாக. எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. நேர்வழியில் நடத்துவாயாக. ஓகே, அப்போ நாங்க வந்து அல்லாஹ் கிட்ட நேரான பாதையை கேட்கிறோம். நேரான பாதையை கேட்டுட்டு இன்னும் நாங்க உறுதிப்படுத்துறோம். எப்படி என்றால், யா அல்லாஹ் யாரெல்லாம் நேரான பாதையில் இருந்து இருக்கிறாங்களோ அவங்களோட வழியில எனக்கு காட்டுவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவ்வழியே எங்களை காட்டுவாயாக என்று நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. சொல்லுங்க, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், ஓகே, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. ஓகே, அடுத்தது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல, அதாவது வழி தவறி போனவர்களோட வழியும் அல்ல என்று நாம் சொல்கின்றோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன்,
உன் கோபத்துக்கு ஆளான வழியுமல்ல, நெறி தவறியோர் வழியுமல்ல. ஓகே, அப்ப நாங்க இதுவரைக்கும் சூரா ஃபாத்திஹாவோட முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இப்ப கடைசியான பகுதிகள் எப்படி என்று சொன்னால், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை தருவாயாக. நேரான வழிதான் இருக்கும். நாங்க முதல்ல சொன்ன மாதிரி ஷைத்தானுக்கெல்லாம் வழிபட்டு போகப்படாது. எங்களை அறியாம நாங்க ஷைத்தானுக்கு கட்டுப்படுவோம். ஷைத்தான் சில நேரம் எங்களுக்கு ஒரு கேம் மூலமாகவோ அல்லது ஒரு மொபைல் மூலமாகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ எங்களை எப்படியாவது வந்து வழி கெடுக்க பார்ப்பான். அப்ப நாங்க அது வழி கெட்டு போனால் ஷைத்தான பக்கம் விழுந்துருவோம். சோ யா அல்லாஹ் எங்களுக்கு அப்படி வானாம், எங்களுக்கு சரியான பாதையை தருவோம், நேரான பாதையை தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றோம் என்னன்னா, எங்களுக்கு நேரான பாதையில யார் யார் இருந்தாங்களோ அந்த வழியை காட்டு. அப்படி நேரான வழியில் இருந்தவங்களுக்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலுமா? யாரா இருக்கும்? டைப் பண்ணலாமா? நேரான பாதையில இவர மாதிரி போனா அது நேரான பாதையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு? பேசவும் முடியும், சொல்லவும் முடியும், டைப்பும் பண்ண முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சஹாபா, ஓகே, தபீன்கள், ஓகே, மாஷாஅல்லாஹ் நிறைய பதில் வந்திருக்குது. அப்ப நாங்க நபிமார்கள் சஹாபா வரும், மலாயிகா வரும். ஓகே, அப்ப நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இப்படி ஆன ஆக்களை நாங்க படிச்சு அப்புறம் வரலாறை படிச்சு அது நாங்க இப்ப நாங்க சொன்ன மாதிரி இல்லாம நாங்க படிக்கணும். அதை படிச்சு அதை நாங்க பின்பற்றி வாழ்வுமாக இருந்தாலே போதும். அல்லாவோட ஸ்டே கனெக்டட். அப்ப பாருங்க, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு ரஹ்மானாக இருக்கிறான், இரக்கமானவராக இருக்கிறான். எங்களுக்கு பல வழிகளை தந்திருக்கிறான். 24 மணித்தியாலத்தையும் விவாதத்தாக மாக்க வழி, அதை மறக்காம இருக்க தொழுகை என்ற முறையில 5 நேரம் தொழுகையை கடமையாக்கி அல்லாவோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறையை தந்து, அதே மாதிரி நேரான பாதையில செல்வதற்கு எப்படியெல்லாம் நேரான பாதையில போகலாம் என்பதற்கான வழிகாட்டலை தந்து, அந்த நேர்வழியில் இருந்தவங்களுக்கான வழிகாட்டலை தந்து, எப்படியெல்லாம் ஆனாக்கள் அப்படி நேர்வழியில் இருந்திருக்கிறாங்க என்ற சம்பவங்களையும் சொல்லி அதை நாங்க படிச்சு பின்பற்றக்கூடிய வாழ்க்கையும் தந்திருக்கிறான். உதாரணமா நபி அவர்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கலாம், சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கலாம். அதை படிக்கிற நேரம் தான் எங்களுக்கு உண்மையிலேயே விளங்கும் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவுக்கு உண்மையாக அல்லாவோட கனெக்ட் ஆக இருந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு நாங்க படிக்கும் போது அவங்களோட குடும்பமே அல்லாவுக்காக எப்படி கனெக்டடாக இருந்தாங்கன்னு நாங்க படிக்கிறோம். அதனால தான் எங்களோட ஈத் பெருநாள் நாங்க அவங்களோட விஷயத்தை கொண்டுதான் ஹஜ்ஜு பெருநாளோடு நிறைய விஷயங்கள் சம்பந்தப்படுது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயசான காலத்துல அவங்களுக்கு புள்ள கிடைக்குது. புள்ள கிடைச்ச உடனே புள்ளைய அறுக்க சொல்றாங்க அல்லாஹ் தாலா. அவர் எந்த கேள்வியும் கேட்கல, அறுக்க ரெடி ஆனாரு. அந்த இடத்துல மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அறுக்க போறதாக வாப்பா சொல்லி உடனே பயப்படல. அவர் சொன்னாரு, யா அல்லாஹ், அல்லாட கட்டளையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க யா வாப்பா அப்படின்னு சொல்றாரு. உம்மா ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல இருக்க போல குழந்தை ஆக்கிற நேரம் உம்மாவையும் பிள்ளையும் ஒரு இடத்துல விட்டுட்டு பாலைவனத்துல விட்டுட்டு அப்படி வெளியே போறாங்க. அப்ப உம்மா குழம்பல்ல, அல்லாஹ் எனக்கு இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இப்படி முழு குடும்பமுமே அல்லாவோட இரக்கமாக கனெக்டடாக இருந்துச்சு. அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் எது செய்தாலும் நலவொண்டு இருக்கும், கஷ்டமாறு இருந்தாலும் அதுல நலவொண்டு இருக்கும் என்று உறுதியாக இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்க படிக்கிற நேரம் எங்கட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போது, வீட்டுல பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வரும், உம்மா அப்பாவோட பிரச்சனை வரலாம், சகோதர பிரச்சனை வரலாம். வரும்போது எங்க மனசுல என்ன வரும்னு சொன்னால், இதெல்லாம் பிரச்சனையா, இதே ஒரு சின்ன பிரச்சனை முடிஞ்சு அடுத்தது நாங்க பார்ப்பேன், நான் மௌத்தான பின்னால் அல்லாஹ்வை சந்திக்கணும், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, எனவே நான் என்ன மாற்றிக் கொள்ளணும், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை என்ற ஒரு மைண்ட் செட் வந்த பின்னால நாங்க ஃப்ரீ டைம் எல்லாம் முடியுமான வரைக்கும் நன்மைகள் செய்ய பார்ப்போம், கூடுமான வரைக்கும் நான் நன்மைகளை கூட்டிக்கொள்ள பார்ப்போம். அப்படி இருக்கிற நேரம் தான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அடுத்ததாக அதுல கடைசி பகுதி என்னன்னா, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், கோபத்திற்குள்ளானவர்கள் வழியும் அல்ல, வழி தவறிய வழியும் அல்ல. அப்ப இந்த ரெண்டு கூட்டமும் டேஞ்சர். இப்ப நாங்க எங்களை கோபத்திற்குள்ளானவர்கள் யாருன்னு சொன்னால், நல்லது தெரியும், பாவமும் தெரியும், தெரிஞ்சு கொண்டு செய்யறது, தெரிஞ்சு கொண்டு பாவத்தை செய்யறது. இப்ப நாங்க ஒரு பாவத்தை செய்யறோம், தொழுகைக்கு போகணும், தெரிஞ்சு கொண்டே பாவத்தை செய்யறது. சண்டை பிடிக்கிறோம், தெரியும் சண்டை பிடிக்க கூடாது, தெரிஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சிட்டு அல்லாஹ்க்கு எதிராகவே போறோம். அல்லாஹ்க்கு அல்லாஹ் எதெல்லாம் செய்யவான சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் 100% தெரிஞ்சு கொண்டே அல்லாஹ்க்கு மாற்றமாக போகிற நேரம் கோபத்திற்குள்ளானவர்களா மாறுவோம். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க வழி தவறியவர்கள். அவங்களுக்கு தெரியா
உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிய நான் பிழையிலா தெரியும், நான் சரியில இருக்கிறேன்னு நினைச்சு கொண்டு வழி தவறி கொண்டு போகக்கூடியவங்க. அப்படியான கூட்டமும் இருக்குது. அப்ப நாங்க சில நேரம் இவ்வளவு காலம் சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். நான் நினைச்சிருப்போம் நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு. யாராவது ஒரு ஆள் சொல்லி தந்த பின்னால தான் விளங்கும் நான் இவ்வளவு காலம் ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப வழி தவறிய கூட்டம். அப்ப நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் கோபத்திற்குள்ளானவர்கள் கூட்டமும் அல்ல, வழி தவறுகள் வழியும் அல்ல என்று நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். அப்ப இந்த சூரா ஃபாத்திஹாவை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான்னு ஹதீஸ்ல சொன்ன மாதிரி, நீங்க ஓதும் போதெல்லாம் அல்லாஹ் இரக்கமாக முன்வாரான், உங்களுக்கு பதில் தாரான், நீங்க ஓத பதில் தாரான், அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறான். அப்ப அதே நேரம் ஆரம்பத்துல நாங்க இந்த முழு உலகத்துக்குமே எங்களுக்கு தெரியும் ஷைத்தான் அல்லாவோட எக்ரிமெண்ட் போட்டிருக்கிறான் எங்களை வழிக்கெடுக்க. அப்ப அதுல இருந்து நாங்க தூரமாகணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கமானவன், எங்களுக்கு 5 நேரம் தொழுகையை தந்து அல்லாவோட ஸ்டே கனெக்டடாக இருக்கிறது எங்களுக்கு வழி தந்திருக்கிறான். அந்த வகையில நாங்க என்ன செய்யணும், ஷைத்தானிடமிருந்து முதலாவது நாங்க பாதுகாப்பு தேடணும். அதன் பின்னால நாங்க அல்லாஹ் கிட்ட சொல்றோம், யா அல்லாஹ் உனது பேரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன், அர் ரஹ்மான் ரஹீம், நீ இரக்கமானவன் அன்பானவன், எவ்வளவு அருள்கள் என தந்திருக்கின்றாய். அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், நீ மறுமை நாளின் அதிபதி, இறுதி நாளின் அதிபதி, உன்னை சந்திப்பதற்கு நான் தயாரா இருக்கணும் யா அல்லாஹ். எனவே நான் உயிரை விட்டால் நான் உன்னை மன்னிப்பதற்கு உன்னை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு உன் மனசுல வரணும். உதாரணமாக இந்த தொழுகை முடிஞ்ச பின்னால மலக்குல் மௌத் உன்னோட உயிரை எடுத்தால் எப்படி இருக்கும் நிலைமை, அல்லாஹ்வை நீ சந்திக்க தயாரா இல்லையா? அப்ப மாலிக் யௌமித்தீன் சொல்லும் போதே என்ன வரணும், நான் மரணிப்பதற்கு தயாராக இல்லையா, நான் மௌத்தாவதற்கு தயாராக இல்லையான்னு யோசிக்கும் போது அது உடனடியாக உங்களோட பாவங்களை விட்டு தூரமாகிறதுக்கும் நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், தொழுகையானது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையானது பாவப்பான காரியங்களையும் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும். அப்ப நாங்க தொழுகையை இப்படியான ஒரு முறையில நாங்க தொழுவமாக இருந்தால் எங்களுக்கு அல்லாஹ்வோட நல்லா கனெக்ட் ஆகி பாவங்களை விட்டு தூரமாகலாம். நேத்திர செஷனே எப்படி இருந்ததுன்னா நிறைய பாவங்களை பத்தி நீங்க படிச்சீங்க, இதெல்லாம் பாவங்களை விட்டு தூரமாகணும். அப்ப அந்த மாதிரி பாவங்களை விட்டு தூரமாகறதுக்கு பல வழிமுறைகள்ல நல்ல ஸ்ட்ராங்கான வழிமுறை தான் தொழுகை. அந்த தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க தெரிஞ்சு டெய்லி ஓதி அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகுமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வோட க்ளோஸ் ஆகிக்கொள்ளலாம். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லி நாங்க மறுமை காட்சியெல்லாம் கண்முன்னால் எடுத்து வந்த பின்னால சொல்றோம், யா அல்லாஹ் நாங்க உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். அப்ப நாங்க வணக்கம் எல்லாம் அல்லாவுக்காக செய்யணும். அல்லாஹ் எப்படி எல்லாம் வணங்கலாமா அப்படி எல்லாம் வணங்கி அல்லாவோட க்ளோஸ் ஆகணும். அது உதவி கேட்கறதும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். யார்கிட்ட எல்லாம் போயிட்டு கேட்கிறோம், கெஞ்சிடும், தாங்க இதை தாங்க அதை தாங்க அப்படின்னு கேட்கிறோம். அப்படி இல்லாம அல்லாஹ் கிட்டயுமே கேட்கணும். யா அல்லாஹ் நீ இருக்க போது நான் ஏன் மத்தவங்க கிட்ட கேட்க, யா அல்லாஹ் இந்த நான் வாப்பா கிட்ட போய் இதை செய்ய போறேன், எனக்கு உதவி செய், வாப்பாட உள்ளத்துல அந்த தேவையை எனக்கு தர்றதுக்கு உதவி செய்ய. நான் படிக்க போறேன், படிக்கிற நேரம் எனக்கு விளக்கத்தை தருவாயாக யா அல்லாஹ். நீங்க அல்லாஹ்வோடய பேச ஆரம்பிங்க. அப்ப அல்லாஹ் உங்களோட க்ளோஸ் ஆவான். அடுத்ததாக இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யாரான எனக்கு நேரான பாதையை தாயா அல்லாஹ். அதே நேரம் யாரெல்லாம் நேரான பாதையில் இருந்தாங்களோ அவங்களோட வழியை தருவாயா அல்லாஹ். யாரெல்லாம் கோபத்திற்குள்ளானவர்களோ வழி தவறியவர்களோ அந்த வழியை காட்டிடாது. அப்ப இந்த மாதிரி நாங்க இருக்கிற நேரம் ஒவ்வொரு தொழுகையும் நாங்க இந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சு தொழுகிற நேரம் எங்களோட தொழுகை உயிரோட்டமாகவும் இருக்கும், நல்லா ஸ்டே கனெக்டடாக அல்லாஹ்வோடு இருக்கலாம். அந்த வகையில நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை முடியுமான வரைக்கும் இந்த விளக்கங்களை படிக்கிற நேரம் எங்களுக்கு அல்லாஹ்வோட நல்ல ஒரு கனெக்ஷனை உருவாக்கி கொள்ளலாம். இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. கடைசியாக நாங்க சொன்னது அல்லது ரீலோட் ஆக்டிவிட்டி அல்லது ஒரு 500 ரூபீஸுக்குரிய ஆக்டிவிட்டி. என்ன செய்யணும் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயங்கள்ல ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். அந்த வகையில நீங்க லிஸ்ட் பண்ணணும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள்கள் இல்லாம பொதுவாக அல்லாஹ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள்கள். அப்ப நீங்க செய்யறதுன்னு இல்லை, பொதுவாக நீங்க படிங்க, எவ்வளவு வேணாலும் தேடுங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க. அல்லாஹ்வோட அருள்கள் என்ன, இந்த உலகத்துல இருக்கிற அருள்கள் என்ன, எல்லாத்தையும் எழுதுங்க. முடியுமான வரைக்கும் லிஸ்ட் பண்ணுங்க, நம்பர் பண்ணுங்க. அதோட அடுத்த தொடங்குங்க. எப்படின்னு சொன்னால், 2வது பாவங்கள், என்ன வகையான பாவங்கள் இருக்குது சொல்லி அப்படி அவ்வளோத்தையும் நீங்க லிஸ்ட் பண்ணணும், எழுதிட்டு போகணும். 3வது செய்யணும் என்னன்னா நல்ல அமல்கள். நாங்க இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். நல்ல அமல்கள் என்னென்ன கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். இந்த 3ஐயும் நீங்க மொத்தமாக எழுதின பின்னால ஒரு டோட்டல் வரும். முதலாவதுல ஒரு 30 வரும், 2வதுல ஒரு 40 வரும், 3வதுல ஒரு 50 வரும், எல்லாம் சேர்ந்து 100. அது போட்டு உங்களோட கோஆர்டினேட்டருக்கு நீங்க அதை அனுப்பணும். அதிகமாக ஒரு 40-50க்கு மேல் எழுதக்கூடியவங்கள லிஸ்ட் எடுத்து அதுல ஹையஸ்டா இருக்கிற 3 பேருக்கும் இந்த பிரைஸ் கொடுக்கப்படும். ஸோ நீங்க எல்லாரும் எழுதி அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் என்பதை நான் நினைக்கிறேன் ஃபஸ்லான் சார் உங்களுக்கு விளக்கப்படுத்துவார். இப்ப அந்த அடிப்படையில் அதை செஞ்சு கொள்ளலாம். அப்போ அதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். அல்லாஹ் தாலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் நல்ல முறையில விளங்கி
ஓதி அல்லாஹ்வுடன் நல்ல முறையில கனெக்டடாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அதே நேரம் எல்லா அமல்களையும் சிறந்த முறையில் செய்வதற்கு அருள் புரிவானாக. ரமலானையும் நாங்கள் சிறந்த முறையில அடைஞ்சி அதுல நன்மைகளையும் பெற்று லைலத்துல் கத்ர் இரவையும் நன்மையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவானாக என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் என்று கூறி விடைபெறுகிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க போட்டிக்குழுக்கு போறதுக்கு முன்னுக்கு யாரும் இப்போதே வெயிட் பண்ணி கொள்ளுங்க. நான் இன்ஷால்லா உங்களுக்கு வெரி கிளியரா நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி நீங்க அந்த ஆக்டிவிட்டியை செய்யணும்ன்றத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னுக்கு யூடியூப்ல இருக்கிறவங்க உங்களுக்கும் தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ நீங்களும் இந்த ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னுக்கு யூடியூப்ல இருக்கிறவங்க குயிக்கா நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை நீங்க குயிக்கா சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓப்பன் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், க்ரோத் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா நீங்க ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை. ரைட். இப்ப நான் ஒரு 2 பேருக்கு நான் குயிக்கா சந்தர்ப்பம் தரப்போறேன். எதுக்கான சந்தர்ப்பம் என்றால், இன்றைய நாளோட நிகழ்ச்சி சம்பந்தமான ஃபீட்பேக், இன்றைக்கு நிகழ்ச்சியில இருந்து என்ன படிச்சு கொண்டீங்க, அதே நேரம் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த டைம் எடுத்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு செஷன், மிச்சம் ஒரு வெரி கிளியரான நல்ல ஒரு ஆர்கனைஸ்டான எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா விளங்கக்கூடிய, அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த செஷனை செஞ்சு தந்த ஷேக் அல்தாஃப் ஃபாரூக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றதுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து விருப்பமான ஒரு 2 பேருக்கு நான் சந்தர்ப்பம் கொடுப்போம். யாரு இன்ட்ரெஸ்ட் ஆகிறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளலாம். MS ஷஃபியா, எஸ் சார். எஸ் சொல்லலாம் உங்களோட ஃபீட்பேக் சார். நல்லா இருந்துச்சு சார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, தெரியாததோட நல்லா தெரிஞ்சுக்கொண்டேன். ஓகே, குட், ஜஸாக்கல்லாஹ். ரைதா ரிஸ்வான். அல்லாஹோட எப்படி அந்த பழகுவது அதெல்லாம் படிச்சேன். ஓகே, அல்லாஹோட எப்படி பழகிறது அதெல்லாம் படிச்சோம். ஓகே, அஹ்னஃப். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சரி, இந்த கிளாஸ்ல நாங்க எப்படி அல்லாஹ் நெருக்கமாயிக்கிற, அடுத்த ஷைத்தான்ல தீங்கு விட நாங்க எப்படி பாதுகாப்பாயிக்கிற, அடுத்து நாங்க எப்படி நிறைய நன்மைகள் செய்யற, அல்லாஹ்வோட தொடர்பு கூட வச்சு ஒரு மாதிரிகளை சொல்லித்தங்க சார். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்தது ஹஸ்ஸான் ரமீஸ். ஹஸ்ஸான் ரமீஸ். எஸ், சொல்லுங்க ஹஸ்ஸான் ரமீஸ். ஹஸ்ஸா. ஓகே, சரி ஹஸ்ஸா, சொல்லுங்க ஹஸ்ஸா. இன்னைக்கு நாங்க அந்த குர்ஆன் ஃபாத்திஹாட பொருளெல்லாம் விலை கொண்ட அது நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஃபைனலா இன்னும் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துக் கொள்வோம். இன்னும் ஒருத்தருக்கு நான் சான்ஸ் தந்து கொள்றேன். ஹிமாஸ் ருஷ்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹிமாஸ். இந்த கிளிப்ல சூரா ஃபாத்திஹாட மீனிங் எல்லாம் தெரிஞ்சது, எப்படி அந்த குர்ஆன்ல இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, குட், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, இப்போ நாங்க ஆக்டிவிட்டிக்குள்ளுக்கு போவோம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு தஸ்பீஹ் மீடியாவினுடைய எட்மினாகவும் மற்றும் பல சமூக சேவை நிறுவனங்களோட நிறைய தொடர்புகளை மேற்கொண்டு நாட்டுக்கும் சமூகத்திற்கும் பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளவாளர். அது மாத்திரமின்றி இது மாதிரியான தலைப்புகளை அவருக்கே ஒரு தனித்துவமான ஒரு பாணியில இந்த நிகழ்ச்சியை நடாத்தக்கூடிய ஒரு வளவாளர் என்ற வகையில தொடர்ந்தும் எங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நடாத்தி தந்திருக்கக்கூடிய வளவாளர். நாங்கள் கட்டாயம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். இறைவன் அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய
இன்மை மறுமை வாழ்க்கையிலையும் அவருடைய குடும்ப சமூக பொருளாதார கல்வி வாழ்க்கையிலையும் இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் சொல்லிட்டு கட்டாயம் இன்றைய நாளோட வளவாளர் ஷேக் அல்தாஃப் ஃபாரூக் அவர்களுக்கு கட்டாயம் எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, நாங்க இப்ப ஈவெண்ட்டுக்குள்ளுக்கு போறதுக்கு முதல்ல இன்றைக்குரிய ஈவெண்ட்டை ரைட் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் எல்லாரும் குயிக்கா அவங்களோட போன்ல சாரி குயிக்கா அவங்களோட கொப்பியில எழுதுங்க பாக்க. இந்த நம்பரை குயிக்கா எழுதுங்க பாக்க. இந்த நம்பருக்கு மட்டும்தான் அனுப்பணும். வேற யாரோட நம்பருக்கு அனுப்பினாலும் நீங்க இந்த ஈவெண்ட்ல இணைச்சு கொள்ளப்பட மாட்டீங்க. ஓகே, இப்ப நான் செட் பாக்ஸ்லயும் உங்களுக்கு போட்டிக்கிறேன். நம்பர் எழுதி கொள்ளுங்க. நோட் 7637272515. நோட் 7637272515. ஓகே, யூடியூப்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஒருத்தர் வந்து யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி விடுங்க. ஜூம்ல பார்ட்டிசிபேட் பண்றாக்களும் ஜூம்ல ஒரு முறை டைப் பண்ணி விடுங்க கமெண்ட்ல ஒரு முறை குயிக்கா. 37272515. ஓகே, இதுதான் எங்களோட கோஆர்டினேட்டர் நம்பர். சோ அவங்க நம்பர் நீங்க சேவ் பண்ணிக்கிறீங்க. அதுல இருந்து தான் உங்களுக்கான வினர்ஸ் நாங்க செலக்ட் பண்ணுவோம். ரைட், நீங்க 3 விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஒன்னாவது நீங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு நோட் புக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ரைட் மேலுக்கு இங்க மேலுக்கு ரைட் உங்களோட பேரை போடணும், டேட்டா போடணும், இண்டெக்ஸ் நம்பரை போடணும். இது growth மைண்டோ ஓப்பன் மைண்டோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்ட்டிசிபேட் பண்றாக்களுக்கான இது மட்டும்தான். சோ இதே உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை. உங்கள இருந்துதான் பேர், இண்டெக்ஸ் நம்பர், டேட் நீங்க போட்டுடுவீங்க. ரைட், அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க என்றால் இந்த வலது பக்க மூலையில நம்பர் 1 என்று சொல்லிட்டு நல்ல பெரியசா எழுதி வட்டம் ஒன்று போடுவீங்க. நம்பர் 1 என்று சொல்லிட்டு நல்லா பெரியசா எழுதி வட்டம் ஒன்று போடுவீங்க. நம்பர் 1 நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிற நிஅமத்துக்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிற அருள்கள் என்ன என்றத லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. நம்பர் போட்டுக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு நம்பர் போட்டுக்கொண்டே லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. ரைட், அது முடியறதோட நம்பர் 2 ரெண்டாவது ஆப்ஷன். ரைட், ரெண்டாவது விஷயம் திரும்ப ரெண்டாவது தாள் அடிப்பீங்க. இங்க திருப்பி நம்பர் 2 போடுவீங்க. பேர், இண்டெக்ஸ் நம்பர், டேட்டா போட்டு ரைட் நீங்க செய்யக்கூடாத நீங்க உங்களுக்கு செய்யலுமான நன்மைகள், அல்லாஹுக்காக உங்களுக்கு செய்யலுமான நன்மைகள் என்னென்ன என்றத ரெண்டாவதுல இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வருவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வருவீங்க. ரைட், மூணாவது திரும்ப ஒரு தாள் அடிப்பீங்க. இந்த இடத்துல ரைட் நம்பர் 3 போடுவீங்க. ரைட், இங்க பேர், இண்டெக்ஸ் நம்பர், டேட். ரைட், திரும்ப 1 2 3 4 5 சொல்லிட்டு போட்டு மூணாவது நீங்க என்ன எழுதுனால் நீங்க தவிர்ந்து நிக்க வேண்டிய பாவங்கள். ரைட், நீங்க தவிர்ந்து நிக்க வேண்டிய பாவங்கள் என்னென்னு சொல்லிட்டு பாக்குறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படி லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவீங்க. இதுல வினர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணப்படுவாங்க என்றால் நாங்க இப்பையில இருந்து ஒரு டைம் ஒன்று தருவோம். நாங்க இன்னும் டைம் ஸ்டார்ட் இல்ல, அந்த டைம் தந்ததுக்கு பிறகு ரைட் அந்த டைமுக்குள்ளுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் அந்த 3 லிஸ்டையும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்ல ரைட் நம்பர் 1க்கு ரைட் நம்பர் 1ல எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன்? 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். நம்பர் 2ல எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன்? 20 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். நம்பர் 3ல எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன்? ரைட் 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். அப்ப டோட்டல் வந்து ரைட் எத்தனை? 10 30 40. ரைட், நான் 40 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல கீழே டெக்ஸ்ட் பண்ணி எங்களோட கோஆர்டினேட்டருக்கு அனுப்பி வைக்கணும். போட்டியில யாரு வின் பண்ணுவாங்க ரைட் கட்டாயம் வினர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். இவர் சரியா எழுதிக்கிறாரா செக் பண்ணுவோம். யாரு இந்த போட்டியில வின் பண்றா என்றால் ரைட் ஆக கூட ரைட்
அதாவது ரைட் 40க்கு மேல எழுதுறாக்கல்ல 40க்கு மேல எழுதணும். 40க்கு மேல எழுதுறாக்கல்ல ஆக கூட ரைட் ஆக கூட எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுறாங்கன்ற 3 பேர் தான் செலக்ட் பண்ணப்படுவாங்க. இந்த எல்லாத்துலயும் 3 பேர் தான் செலக்ட் பண்ணப்படுவாங்க. அதுல கவனிச்சு கொள்ளணும், இந்த மூணுலையும் வந்து ரைட் 3லையும் ஆக குறைஞ்சது ரைட், அதாவது இந்த 3 கேள்விக்கு தானே 3 கேள்விலையும் ஒவ்வொரு கேள்விக்கு ஆக குறைஞ்சது ரைட் 20க்கு மேல அல்லது ஒரு 15க்கு மேல சரி பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொன்றுலயும் ஒரு 15க்கு மேல சரி பாயிண்ட்ஸ் இருக்கணும். அல்லாஹ் அவங்களுக்கு தந்த அருட்கள்ல 15 பாயிண்ட்ஸ் சரி இருக்கணும். அல்லாஹ் நீங்க தவிர்த்து இருக்க வேண்டிய பாவங்கள் ஒரு 15 சரி இருக்கணும். அதோட நீங்க செய்ய வேண்டிய நன்மைகள் ஒரு 15 சரி இருக்கணும்ன்றதையும் கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி எழுதணும், அது மிக முக்கியம். ரைட், யாருக்கும் சந்தேகம் இருந்தா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. சந்தேகம் இருந்தா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. ரைட், அத்தப் சொல்லுங்க. அஃப்தப் சார் டைம் டியூரேஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, அதான் சொல்ல போறேன் அஃப்தப். இது வரைக்கும் கேட்டதுல சந்தேகம் இருக்கிறார்கள் சார்? அத நோட்ஸ் எழுதின இத வந்து அனுப்பணுமா? இத நோட்ஸ் போட்டோ கட்டாயம் அனுப்பணும். நம்பர்ஸ் மட்டும் அனுப்புறது இல்ல, கட்டாயம் போட்டோஸ் அனுப்பணும். அதுக்காக தான் நாங்க நம்பர் தந்திக்கிறோம். யூடியூப்ல வைக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆக்டிவா ஆகிக்கிறீங்கன்னு சொன்னா அண்ட் குயிக்கா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு லைக் அங்க நீக்கிற அந்த யூடியூப்ல இருக்கிற ஒரு லைக்கை பிரஸ் பண்ணிடுங்க. ஐனா நசீம் சொல்லுங்க. ஐனா நசீம், எதுவும் டவுட் இருக்குதா? ரைட், ஓகே. இப்போ உங்களோட போட்டிக்குழுக்கு நாங்க போறதுக்கான நேரம் வந்துட்டுது. ரைட், இந்த போட்டி சம்பந்தமான டிஸ்கஷன் ஒன்று இருக்கு. ரைட், அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இப்ப ரைட் நீங்க எத்தனை மணிக்கு முன்னுக்கு அனுப்பணும்டால் ரைட் 9:15 வரைக்கும் உங்களுக்கான டைம். 9:15 வரங்காட்டி உங்களோட டைம். ரைட், 9:15 வரைக்கும் நீங்க டைம் எடுத்துக்கொள்ள போறீங்க. 9:15க்கு பிறகு 9:16க்கு அனுப்பினா கூட நீங்க வெற்றி, இந்த உங்களுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட டைம் ஸ்டார்ட். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதோட உங்களோட டைப் நீங்க எழுதுற ஒர்க்ஸை செய்யலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ், சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாம். சார் அதாவது எந்த தந்த விலங்கல 3 விஷயத்தை நீங்க எழுதணும். சிம்பிளா திரும்பி ஒரு முறை சொல்லிடுறேன். ரைட், நீங்க 3 கேள்வி உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். நீங்க உங்களுக்கு இந்த உலகத்துல செய்யலுமான நன்மைகள் என்னென்னன்றத எழுத போறீங்க. நீங்க தவிர்த்து நிக்கலுமான பாவங்கள் என்னென்னதுன்றத எழுத போறீங்க. அதே நேரம் உங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிற அருள்கள் என்னென்னன்றத அந்த 3ஐயும் எழுத போறீங்க. கோட் நம்பர் தேவையில்லை. ஆக்டிவிட்டிஸை குயிக்கா செஞ்சிடுங்க. கிளாஸ் கோட் எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு நீங்க ஆக்டிவிட்டிஸை குயிக்கா செஞ்சிடுங்க. இன்னைக்கு ஆக்டிவிட்டியை செஞ்சு எல்லாரும் அனுப்பிட்டீங்கன்னா சரி. வின் பண்ற 3 பேருக்கு 500 பிரைஸ் தருவோம் நாங்க. யூடியூப்ல இருக்கிறார்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது, அப்படி எதுவும் இருந்தால் உங்களுக்கு அங்க நாங்க ஜூம்ல லிங்கை போட்டு விடுறோம். சோ நீங்க ஜாயின் ஆகி கொள்ளலாம். ஓகே, யூடியூப்ல இருக்கிறார்களுக்கு மீட்டிங் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிக்கிறோம். ஸோ யாரு சரி எதுவும் சந்தேகம் இருக்குது, எதுவும் டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்க ஜூமுக்கு வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். இமாசிஜாஸ் சொல்லுங்க. இமாசிஜாஸ், சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபாத்திமா ஷஃபியா சொல்லுங்க. சார் ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க.
ரைட். உங்களுக்கான 3 கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்வியிலையும் 3 தாள்ல எழுதணும். நம்பர் 1 கேள்வி என்னென்றால் நம்பர் 1 கொஸ்டின் என்னென்றால் ரைட், உங்களுக்கு இறைவன் தந்திக்கிற அருள்கள் என்னென்ன என்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது திரும்ப அடுத்த கொஸ்டின் என்னென்றால் ரைட், உங்களுக்கு இந்த உலகத்துல செய்யலுமான நன்மைகள் என்னென்ன அதெல்லாத்தையும் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும். நன்மைகள் என்னென்னன்றத அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும். நம்பர் தேர்ட் கொஸ்டின் என்னென்றால் ரைட், நீங்க இந்த உலகத்துல தவிர்த்து இருக்க வேண்டிய பாவங்கள் என்னென்ன என்றதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஆக கூட யார் லிஸ்ட் அவுட் பண்ற 3 பேருக்கு நாங்க சான்ஸ் தந்துடுவோம். 3 பேருக்கு நாங்க வந்து வெற்றியாளர்களா தீர்மானிப்போம். நீங்க கட்டாயம் உங்களோட வாட்ஸ்அப் டெக்ஸ்டுக்கு கீழே, உங்களோட வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் நீங்க அனுப்பிக்கிற அந்த போட்டோவுக்கு கீழே நீங்க எழுதுறத அப்படி போட்டோ எடுத்து அனுப்பணும். போட்டோவுக்கு கீழுக்கு நீங்க அனுப்புற அந்த போட்டோவுக்கு கீழுக்கு நீங்க எத்தனை அனுப்பிக்கிறீங்க, எத்தனை நீங்க எழுதிக்கிறீங்க, நம்பர் 1க்கு எத்தனை எழுதிக்கிறீங்க, நம்பர் 2க்கு எத்தனை எழுதிக்கிறீங்க, நம்பர் 3க்கு எத்தனை அனுப்பிக்கிறீங்க, மொத்தம் எத்தனை எழுதிக்கிறீங்க என்றதை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். மொத்தம் எத்தனை எழுதிக்கிறீங்கன்றதையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். ரைட். 9:15க்கு உங்களுக்கான நேரம் முடிவடையும். 9:15க்கு உங்களுக்கான நேரம் முடிவடையும். இதுல வேற எதுவும் டவுட் சீக்கிரம் சார் 9:15 இல்லாட்டி நைட் 9:15 விளங்கல? இமாஜிஜாஸ் ஷஃபியா விளங்கலமா? சார் மார்னிங் 9:15 இல்லாட்டி நைட் 9:15 மார்னிங் இப்ப மார்னிங் 9:15 இப்ப இமீடியட்டா. ஷஃப்னி அஹ்மத், ஃபிராஸ் எதுவும் சந்தேகமா? ஃபிராஸ் சார் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி போடணும் அத கொஞ்சம் சொல்லலுமா? பாயிண்ட்ஸ் எப்படி போடணும்டா நீங்க செய்யலுமான நன்மையை நீங்க அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? எஸ் தஸ் சார் போட்டிக்கிறார் பாருங்க. சார் நீங்க ஃபர்ஸ்ட்க்கு நம்பர் ஒன்று தந்தால் அந்த நம்பருக்கு நாங்க எழுதுறத அனுப்பணுமா? எழுதுறத போட்டோ எடுத்து அனுப்பணுமா? எழுதுறத நீங்க போட்டோ எடுத்து அனுப்பணும். Can we write in Tamil in English? Yes, Tamil English வேண்டியதுல எழுதலாமா? அது பிரச்சனை இல்லை. பாருங்க இதுல ஈர மாதிரி நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா சரி. உதாரணமா நன்மைன்னு சொன்னா சொல்லலாம், மோதலாம். அப்படி உங்களுக்கு எத்தனை நன்மை யோசிக்கணுமோ அத்தனை நன்மை நீங்க யோசிக்கணும். ஹிமா ஜைனப் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? இமான் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓ எஸ் சொல்லுங்க. அந்த பேர் எங்க போடணும்ன்றத கொஞ்சம் சொல்லலுமா? பேர் அந்த பேஜ்ல ஆகவே மேலுக்கு போட்டீங்கன்னா சரிமா? பேரை ஆகவே மேலுக்கு போட்டீங்கன்னா சரி அந்த பேஜ்ல. ஓகே சார். சார் எஸ் ஓ சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சார் இந்த நீங்க அனுப்ப சொன்னீங்க நம்பர் உண்டு. ஓ எஸ் அந்த நம்பரை கொஞ்சம் சொல்லலுமா? அந்த நம்பரை சொல்லணுமா? ஓகே திருப்பி ஒரு முறை சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. செக் பாக்ஸ்லயும் போட்டிப்பேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நோட் 7637272515. சரி சார். ஜஸாக்கல்லாஹ். சார் can we mix Tamil and English? yes மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. யூசுப் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? யூடியூப்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண யாரும் ஜூமுக்கு கனெக்ட் ஆகிக்கிறீங்கன்னா உங்களோட கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். சார் இந்த நம்பருக்கு நான் எழுதுறதுல அனுப்பிடணும். யூசுப் எஸ் ஓகே. ஓகே யூடியூப் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கான லைவை நாங்க டிஸ்கனெக்ட் பண்றோம். ஸோ உங்களோட எதுவும் டவுட்ஸ் இருந்தா